அதே சமயத்தில் அதோனியா ராஜாவாக தன்னை பிரகடனப்படுத்திக் கொண்டான். சாலமோன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறான் என்று கேள்விப்பட்ட உடனே அதோனியா பயந்து போய் தன்னுடைய ராஜ குற்றத்திற்காக தனக்கு பாதிப்பு வரும் சொல்லி பயந்து ஓடி போய் பலிபீடத்தின் கொம்புகளை போய் பிடித்துக் கொண்டார். அதான் இப்போ இந்த நேரம் நம்முடைய ஜீவித்தில் உள்ள தோல்விகளுக்காக நியாய தீர்ப்பு வராமல் இருக்க வேண்டுமானால் நாம் பலிபீடத்தின் கொம்புகளை போய் பிடித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய பாதத்தை போய், நம்முடைய பலிபீடம் ஆண்டவர் தான், ஆண்டவருடைய பாதத்தை போய் இறுக பற்றி கொள்ள வேண்டும். அப்போ சாலமோன் கேட்டான், எங்க அதோனியா எங்கேன்னு கேட்டான். அப்போ அவங்க சொன்னாங்க, அவன் தேவாலயத்தில் ஓடி போய் பலிபீடத்தில் இருக்கிற கொம்பை பிடிச்சிக்கிட்டான். ஏன்னா பலிபீடத்தில் கொம்பை ஒருத்தன் பிடிச்சிட்டான்னா அவனை ஒன்றும் என்ன செய்ய முடியாது, பண்ண முடியாது. நியாய தீர்ப்பு கடுமையாக இருந்தால்தான் பலிபீடத்தில் போய் அவனை கொல்ல முடியும், மற்றபடி அவனை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவன் தேவாலயத்தில் அவனை கொல்லக்கூடாது இல்லையா. அவன் ஓடி போய் அதை பிடிச்சிட்டான், இறுக பிடிச்சிட்டான். அப்போ அவன் சொல்றான், சரி இனி அவன் யோகியன் என்று நடந்து கொண்டால் அவன் தலையில் உள்ள மயிர் நிசையில் ஒன்று கூட கீழே விழாது. இந்த கூட்டம் கடைசி கூட்டம். இன்னைக்கு நீ பலிபீடத்தின் கொம்பை பிடிச்சிருக்கிற, கர்த்தர் உன்னை ஜீவனோடு பாதுகாத்து ஆபத்து, விபத்து, நாசம், மோசம், மரணம், நஷ்டம், துக்கம், வேதனை, சஞ்சலம், தவிப்பு, உயர்வு, பெருமை, மேட்டிமை, வசதி, வாய்ப்பு, ஆஸ்தி, கௌரவம், மானம், மரியாதை, ஸ்தானங்கள், இதை எந்த ரூட்லையும் உன்னை நடத்தியிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு நம்முடைய ஜீவித்தில் உள்ள குறைகளுக்காக நாம் மனஸ்தாபப்பட்டு கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து கிடக்கிற ஒரு நேரம். இப்போ நாம் பலிபீடத்தின் கொம்பை பிடிச்சிருக்கிறோம். நமக்கு இந்த வருஷத்தில் இந்த நியாய தீர்ப்பு இல்லாமல் நான் தப்ப வேண்டுமானால் இதுவரைக்கும் நம்ம செய்த தவறுகளுக்கு இப்போ அனனியா சப்பீரா ஒரு பொய் சொன்னாங்க. நியாய தீர்ப்பு என்ன? என்னது? சாவு, மரணம். அப்படி பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னா ஜட்ஜ்மெண்ட் பயங்கரமா இருக்கும். இதுல இருந்து தப்புறதுக்கு ஒருத்தன் பலிபீடத்தின் கொம்பை இறுகி பிடிச்சுக்கலாம். இப்ப அவன் பலிபீடத்தின் கொம்பை இறுக பிடிச்சதுனால என்ன சம்பவித்தது? இப்ப அவன் சொல்றான், சரி வாசிங்கள் 1 ராஜாக்கள் 1 அதிகாரம் 50. 1 ராஜாக்கள் 1:50. பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்துக் கொண்டான். அவன் ஓடி போய் எதை பிடிச்சிட்டான்? பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்துக் கொண்டான். அடுத்த வசனம். இதோ அதோனியா ராஜாவாகிய சாலமோனுக்கு பயப்படுகிறான் என்றும், இதோ அவன் பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்துக் கொண்டு ராஜாவாகிய சாலமோன் தமது அடியானை பட்டயத்தாலே கொன்று போடுவதில்லை என்று இன்று எனக்கு ஆணையிடுவாராக என்கிறான் என்றும் சாலமோனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது சாலமோன், அவன் யோகியன் என்று விளங்க நடந்து கொண்டால் அவன் தலைமயிரில் ஒன்றும் தரையிலே விழப்போகிறது. அவன் யோகியன் என்று என்ன செய்யணும்? இனிமே அவன் எப்படி நடந்துக்கணும்? யோகியனா நடந்துக்கணும். எப்படி இருக்கும் பாருங்க. நீங்க இன்னைக்கு இது சும்மா ஒரு சுத்திருப்பு கூட்டம் மாத்திரம் இல்ல, அடுத்த ஒரு டெசிஷன், அடுத்து நீ ஒரு நல்ல ஒரு தீர்மானம் எடுத்து என்ன செய்யணும்? இனிமே நான் யோகியனா நடந்துக்கலாம் ஆண்டவரே. எபிரேயர்ல வாசிங்க, நாங்கள் எல்லா விதத்திலும் யோகியமாய் நடக்க பிரயாசப்படுகிறோம். எபிரேயர் 13. எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், நாங்கள் நல்மனசாட்சியுள்ளவர்களாய் எல்லாவற்றிலும் யோகியமாய் நடக்க விரும்புகிறோம் என்று நிச்சயித்துக் கொள்ளணும். இன்னைக்கு இந்த கூட்டத்தில் நீ செய்ய வேண்டியது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஒரு காரியம். எபிரேயருக்கு அந்த நிருபக்காரன் எழுதும் போது அவன் சொல்றான், நாங்க இப்போ நிச்சயித்திருக்கிறோம். என்ன நிச்சயம்? எல்லாவற்றிலும் நாங்கள் எப்படி நடப்போம்? யோக்கியமாய் நடப்போம், நடக்க விரும்புகிறோம் என்று நாங்கள் நிச்சயம். இனிமே இந்த காரியங்களை தலையிடக்கூடாது, இந்த காரியத்தில் யோக்கியமா இருக்கணும், உண்மையா இருக்கணும், உத்தமமா இருக்கணும் அப்படின்னு அவன் ஒரு தீர்மானம் எடுக்கிறான். இதைத்தான் சாலமோன் சொல்றார். அவன் யோக்கியனா நடந்துகிட்டா அவன் தலையில ஒரு முடிவுடைய நிச்சயாது கீழே விழாது. அப்ப இன்னைக்கு நீங்க சுத்திகரிப்பு மாத்திரம் அல்ல, நம்ம 6 கூட்டம் சுத்திகரிச்சிட்டோம். இப்ப நான் திரும்ப ஒரு சப்ஜெக்ட் சொல்லுவேன் ஆவியானவருடைய உதவியோடு. அது ஒரு சுத்திகரிப்பு. ஆனா அதுக்கு முன்னால ஒரு 10 நிமிஷம் 7:15 வரைக்கும் டைம் தரேன். ஒருவேளை நீங்கள் 7வது கூட்டத்துக்கு தான் வந்திருக்கலாம், உங்களுக்கு பலவீனமாக இருந்திருக்கலாம், பிஸ்னஸாக இருந்திருக்கலாம், டைம் கிடைக்காம இருந்திருக்கலாம், இதான் லாஸ்ட் சான்ஸாக கிடச்சி வந்திருக்கலாம். அதனால் ஒரே நாளில் உங்களை அவ்வளோத்தையும் டோஸ் ஏற்ற முடியாது. நான் டைம் தரேன், ஒரு 10 நிமிஷம் டைம் தரேன். முழங்கால போடுங்க, அழுங்க, உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள எல்லா கிளியரையும் எல்லா போராட்டங்களும் நினைச்சிங்க சரிப்படுத்துங்க. அதுக்கு பிறகு நான் ஒரு 1/4 மணி நேரம் வசனமோ 1/2 மணி நேரம் வசனமோ சொல்கிறேன். அதுக்கு பிறகு கர்த்தரிடமிருந்து விடுதலையை பெற்று, விடுதலை, ஜெயம், பரிசுத்தம், அதோட எளிமையுமே
சமாதானமாக என்ன செய்யலாம், வீட்டுக்கு போகலாம். 10 நிமிடம் டைம். வாலிபர்களும் சரி, வயதுகளும் சரி, ஊழியர்களும் சரி, விசுவாசிகளும் சரி, சுத்திகரிச்சவங்களும் சரி, சுத்திகரிக்கப்படாதவங்களும் சரி, இன்னும் ஏதாவது இருக்கா? பலிபீடத்தின் கொம்பை இறுக பிடிச்சுக்கோங்க. கர்த்தாவே, என்னை நியாயம் திருக்கலைங்கிறது நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா என்னை நியாயம் திருத்தம் தான் நான் எரிஞ்சிருப்பேன், அழிஞ்சு போயிருப்பேன். என்ன நியாயம் தீர்க்கலை, அப்போ நான் பலிபீடத்தின் கொம்பை இறுக பிடிச்சிருக்கிறேன். இனிமே நான் யோக்கியனா என்ன செய்வேன், நடப்பேன். அப்படி தீர்மானம் எடுத்து ஒப்பு கொடுத்து, ஏதாவது மனசுல துக்கத்தில் எங்கேயாவது ஒரு ஆழத்தில் இருள் கிடக்கான்னு பார்த்து தேடி பிடிச்சி அதை என்ன செய்யுங்க, வெளியே கொண்டு வாங்க. ஒரு 10 நிமிஷம். நான் அதாவது ஊழியக்காரங்க நடத்தி பின்படி நாங்கள் கண்ட்ரோல் பண்ணோம்னா அது ஒரு ஸ்டைலில் போகும். 10 நிமிஷம் இப்போ உங்கள் ஸ்டைல்லையே உங்களுக்கும் ஆண்டவருக்கும் தனியாக ஒரு தொடர்பை ஏற்படுத்திக்கிட்டு, நீங்களா இன்னும் ஏதாவது இருக்குமா இருக பற்றி கொண்டு பலிபீடத்தை இருக பிடித்து கொண்டு நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. கரெக்டாக 10 மினிட்ஸ் நீங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து நீங்களே உங்களை சரிப்படுத்தி, இன்னும் ஏதாவது எங்கேயாவது, ஆண்டவரே எதில் நான் தவறினேன் அது எனக்கு சொல்லுங்க ஆண்டவரே, எங்கேயாவது நான் தடுமாறி இருக்கிறேனா, லைட்லாம் போடுறேன். நீங்களே கேளுங்க, வாயை திறங்க, தலையை கவிழ்ந்து போடாதீங்க, அசதியா இருந்துடாதீங்க. நீங்களே தேவனை நோக்கி, தேவனும் நீங்களும் இடைபடுங்க. சத்துரு உள்ள வர இடம் கொடுக்காதிருங்க, வீண் சிந்தைகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். ஒரு 10 நிமிடம் கர்த்தருடைய பலிபீடத்தை காலை பிடிச்சுக்கோங்க. ஆண்டவரே இசப்பா, அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ, என்னுடைய புத்தியினத்திலேயோ அறியாமலையோ, அதிகாரத்திலேயோ ஆங்காரத்திலேயோ துணிகரங்களிலேயோ தெரியாமலோ எப்படியோ நான் ஏதாவது செய்திருந்தா கர்த்தாவே என்னை எப்படியாவது மன்னிச்சிருங்க ஆண்டவரே. இந்த வருஷத்தின் கடைசியோடு இந்த வருஷ பாவத்தினுடைய பிரச்சனை நீங்கிடணும். இனிமேல் நான் யோக்கியனாய் நடக்கணும் கர்த்தாவே. பரிசுத்தமான தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன் மகா பரிசுத்தர். மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவரும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன். ஆனால் அவ்வளவு மகிமையான தேவன் நம்மை பரிசுத்தவான்களாய் மாற்றுகிறார். இன்னும் சொல்ல போனால் தனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் மாற்றுகிறார். ஊழியக்காரரையும் பரிசுத்தவான்களாய் மாற்றுகிறார், விசுவாசிகளையும் பரிசுத்தவான்களாய் மாற்றுகிறார். நம்முடைய அழைப்பு பரிசுத்தவான்களுக்குரிய அழைப்பு. அதனால தான் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது, பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது. அப்போ பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்கள் ஒரு சபை, இன்னொரு சபை பரிசுத்தவான்களா மாறிடுச்சு, அந்த சபை. அப்படி வசனம் இருக்கா, வாசிங்க பார்க்கலாம். பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்கள் 1 கொரிந்தியர் 1:2. கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களாயும் இருக்கிற தேவனுடைய சபைக்கும். எபேசியர் 1:1-2 விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது. ஒவ்வொரு ஸ்டெப் தாண்டி வந்தவங்க, அவங்க லைஃபை வாழ்ந்து காட்டினவர்கள். சரி, இவ்வளவு மகா பரிசுத்தமான தெய்வத்தை நாம் சில நேரங்களிலே அவருடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்குறோம். இப்ப அப்பா பேர பிள்ளை நெஞ்சிடறான், அப்பா பேர பிள்ளை நெஞ்சிருது, கெடுத்துருது, அப்படிதானே? இல்லாவிட்டா அப்பா அம்மா பேர குடும்பத்து பேர பிள்ளைங்க கெடுத்துடுறாங்க. விசுவாசிகள் ஊழியர்கள் சபை பேர நெஞ்சிடறாங்க, கெடுத்துடுறாங்க. அது எதை காண்பிக்கிறதுனா பரிசுத்தத்தை குலைச்சலாக்குறது. அந்த நல்ல நேமை அடிவாட வச்சிடறாங்க. தீனால் ஊர் சுற்றி சிக்கின பொழுது அது ஒரு பெரிய பிரச்சனையானது. அன்றைக்கு லேவியும் செபுலோனும் பட்டயத்தை எடுத்து வெட்டினாங்க. வெட்டி முடிஞ்சு ஒரு பெரிய சர்வ சங்காரம் முடிஞ்சு தேசமே புலம்பிக்கிட்டு இருக்கும்போது யாக்கோபு சொன்ன வார்த்தை, என் வாசனையை நீங்கள் நினைச்சிட்டீங்க, கெடுத்துட்டீங்க, என் நேம், எனக்கு இருந்த நல்ல நேமை கெடுத்துட்டீங்க. ஆதியாகமம் 34:30.
அப்பொழுது யாக்கோபு சிமியோனையும் லேவியையும் பார்த்து, இந்த தேசத்தில் குடியிருக்கிற கானானியரிடத்திலும் பெர்சியரிடத்திலும் என் வாசனையை நீங்கள் கெடுத்ததினாலே என்னை கலங்க பண்ணினீர்கள். அவனுக்கு ஒரு நல்ல நேம் இருந்துச்சு, அதைத்தான் வாசனைன்னு சொல்றான். சிமியோனும் லேவியும் ரெண்டு பேரும் பட்டயத்தை எடுத்து வெட்டுன்னு வெட்டிவிட்டானுங்க. அப்போ அவன் சொல்றான், என் வாசனையை நெஞ்சிட்டீங்க, தேசத்தில் கெடுத்துட்டீங்க. எனக்கு இருந்த அந்த நல்ல நேம், நான் ஒரு அந்நியன் தான், ஆனால் தேசத்தில் எனக்கு என்ன இருந்துச்சு, நான் ஒரு பரதேசி, நான் பயணத்தில் உள்ளவன், ஆனால் எனக்கு நல்ல நேம் இருந்துச்சு. ஆனால் நீங்கள் பட்டயத்தை எடுத்து வெட்டி என் பேரை கெடுத்துட்டீங்க. அதே போல இந்த வருஷத்தில் ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் எந்தெந்த இடங்களில் எப்படியெல்லாம் நாம் கெடுத்திருக்கிறோம், பரிசுத்த குலைச்சல் எப்படி நடந்தது, எப்படி நம்முடைய தெய்வீகத்தை நாம் கெடுத்துக்கொண்டோம். இப்படி ஒரு 10 பாயிண்ட் இல்லைன்னா 10-12 பாயிண்ட் நான் சொல்கிறேன். இந்த வருஷத்தில் உன் நிமித்தமாக, இல்லாவிட்டால் என் நிமித்தமாக, உன்னுடைய பிள்ளைகள் நிமித்தமாக, குடும்பத்தின் நிமித்தமாக, நம் நிமித்தமாக ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் தீட்டுப்பட்டதா, குலைச்சலானதா, அதை நம்ம சிந்திக்கணும். அந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப பார்க்கணும். ஏன்னா நம்ம பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது இல்லையா. ஆண்டவர் நாமத்துக்கு எடுத்துக்கிட்டு திருப்பி எங்கள் அப்பான்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அப்பாவை தான் சிலுவையில் தூக்கி அடிச்சிட்டியே, அப்பாவை கேவலப்படுத்திடுறோம், அப்பாவை தலை குனிய வச்சிடறோம், அப்பாவை அவமானப்படுத்திடுறோம். அதனால தான் கொரிந்தியருக்கு பவுல் சொல்லும்போது சொல்றாரு, உங்கள் நிமித்தம் தேவனுடைய நாமம் என்ன செய்கிறது? கொரிந்தியருக்கா ஏதோ ஒரு சபைக்கு சொல்ற, உங்கள் நிமித்தம் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறார், கனவீனம் பண்ணப்படுகிறது. அது எவ்வளவு நிர்பந்தமானது. ஆண்டவர் சொல்றார், என்னுடைய மகிமை நான் வேற ஒருவனுக்கும், என்னுடைய மகிமை நான் வேற ஒருவனுக்கும் கூட, நான் பரிசுத்தர். பரிசுத்தத்தில் அவர் மற்ற எதோடும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார். அப்போ உங்கள் நிமித்தம் தேவனுடைய நாமம் என்ன செய்கிறது? தூஷிக்கப்படுகிறது. அப்படி இருக்கக்கூடாது. முதலாவது லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். என் நாமத்தை கொண்டு பொய்யானை இடுகிறதினால் உங்கள் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காமலும் இருப்பீர்களாக. ஃபர்ஸ்ட் பொய் ஆணை. பொய் அது பிசினஸ்லயோ, சபையிலையோ, ஊழியத்திலேயோ, மனைவிட்டையோ, புருஷன்ட்டையோ, பிள்ளைகள்கிட்டையோ, புறஜாதிகள்கிட்டையோ எங்க சொன்னாலும் அதுக்கு பேர் என்னதுதான்? பொய்க்கு பேர் என்னதுதான்? பொய் தான். ஆனா இதுல நடக்கிற ஒரு மோசமான விளைவு என்னன்னு, நீ பொய் சொல்றதுனால தேவனுடைய நாமம் என்ன செய்யுது? பரிசுத்தம் குலைச்சலாகுது. அது நமக்கு தெரியாது. நம்ம எங்கேயோ ஒன்று செய்வோம், ஆனா அது எங்கேயோ ஒரு விளைவை என்ன செய்யும்? உண்டாக்கும். நீ பொய் சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து தப்பி போயிடுவ, நான் பொய் சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகி போயிடுவேன், நமக்கு ஒன்றும் பிரச்சனையும் இருக்காது. ஆனா தேவனுடைய நாமம் அந்த இடத்துல என்ன செஞ்சிருது? குலைச்சலாயிருது, பரிசுத்த குலைச்சல். அதனாலதான் சொல்றாரு, என் நாமத்தை கொண்டு பொய்யானை இடுகிறதினால் நீ போயிடுவ, ஆனா உன் தேவனுடைய நாமத்தை நீ என்ன செய்கிறாய்? பரிசுத்த குலைச்சல். நீ ஒரு பொய் சொன்னா எஸ்கேப் ஆயிடலாம், நீ ஒரு பொய் சொன்னா அந்த இடத்துல இருந்து நீ நெஞ்சிடலாம், தப்பி போயிடலாம், பிசினஸ் நல்லா இருக்கும். நீங்க யோசிச்சு பாருங்க, பொய் அது ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு பெரிய விழுகை. பழைய ஏற்பாட்டிலும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் சரி, இந்த பொய் சொன்னவர்களுக்கு பயங்கரமான தண்டனை இருக்கு. அதனால தான் அது அப்படியே வந்து நியாய தீர்ப்பில் வந்து நிற்குது. வெளிப்படுத்தல சொல்லியிருக்கு, பொய்யர் அனைவர். ஃபர்ஸ்ட் லிஸ்டே தான் பொய்யர். நியாய தீர்ப்பில் ஃபர்ஸ்ட் பொய் சொன்னவெல்லாம் கூட்டு வந்தேன்னு சொல்ற. வாசிங்க 21:8. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் அனைவரும் ஒரு லிஸ்ட் போட்டு அதுல இவனையும் சேர்த்து வச்சாச்சு. அப்படி பார்த்தா நம்ம எவ்வளவு பொய் சொல்றோம் பாருங்களேன். கோயிலுக்கு வர்றது கூட பொய் சொல்றோம், கோயிலுக்கு வர்றது கூட பொய் சொல்றோம், சுத்திரிபுரத்துக்கு வர்றது கூட நெஞ்சிட்டு வரோம், பொய் சொல்லிட்டு வரோம். இந்த சீக்கிரட் கிறிஸ்தவங்கள்லாம் அப்படித்தான் செய்யறாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, நம்முடைய ஜீவியத்தில் எவ்வளவு பொய் ஆணையிடுகிறோம். தலையில கூட அடிச்சிருவோம், சத்தியமா போடுறான்னு சொல்லி செத்த சாவு. பிள்ளைகள் எல்லாம் போட்டு கடந்த தாண்டிடுறாங்க. பார்த்திருக்கீங்களா? உலக மனுஷங்க பைபிள் அடிக்கிறான், பைபிள்ல சத்தியம் பண்றான். பிசாசு கூட
பைபிளில் சத்தியம் பண்ணுறதுக்கு ரொம்ப பயப்படுது. ஏன்னா தேவனுடைய வார்த்தை. நான் ஒரு இடத்துல ஒரு பிசாசு துரத்தும் போது கையில் பைபிளை கொடுத்துட்டு இதை வச்சிருன்னு, எதுக்குன்னு, இது தேவனுடைய வார்த்தை, இதை தொடுறதுக்கு எனக்கு என்ன கிடையாது, எனக்கு அவ்வளோ சக்தி இல்லைன்னு சொல்லி. ஆனால் நம்ம என்ன செய்யறோம், பைபிள் மேலேயே சத்தியம் பண்ணிடுறோம். நான் இனிமேல் செய்யவே மாட்டேன், செய்வேன், இல்லை இனிமேல் இப்படிலாம் பண்ண மாட்டேன், அப்படி பண்ண மாட்டேன், எல்லாம் சொல்கிறோம். யோசிச்சு பாரு, இந்த வருஷத்தில் நீ எப்பொழுதெல்லாம் பொய் சொன்னாயோ அப்பொழுதெல்லாம் நீ என்ன செய்கிறாய், ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை என்ன செய்கிறாய், குலைச்சலாக்குகிறாய். பொய் உன்னுடைய ஜீவியத்தில் ஆண்டவருடைய நாமத்தை தூஷிக்க வைக்கிறது. ஒரு பொய் சொன்னால் நமக்கு வந்து பல காரியங்கள் சாதிக்க முடியும். பழைய ஏற்பாட்டில் பாருங்கள். ஆனால் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் பொய் சொன்ன உடனே ஜட்ஜ்மெண்ட் பயங்கரமாக கொடுக்குறார். கேசிட்ட கேட்குறார், நீ எங்கே இருந்து வருகிறாய்? அவன் என்ன சொன்னா, நான் எங்கும் போகவில்லை, அவ்வளோதான். சரி நீ ஊழியத்தை விட்டு வெளியே போ அப்படி சொன்னால் கூட பரவாயில்ல, ஓடி போய்ட்டுருப்பான். அவன் கூடயே இருக்கிறவன் அவனுக்கு ஜட்ஜ்மெண்ட் எப்படி கொடுத்தான் தெரியுமா? அவன் விட்டதான அந்த குஷ்டரோகம் என்ன செய்யும், உனக்கு பிடிக்கும். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. பொய்யினுடைய விளைவு கர்த்தருடைய நாமம் பரிசுத்த குலைச்சலாகிறது. இரண்டாவதாக லேவியராகமம் 21:4, ஒவ்வொரு விசுவாசியும் தேவன் பெரியவனாய் காண்கிறார், ஆசாரியனாய் காண்கிறார். தன் ஜனத்தாரில் பெரியவனாகிய அவன் வேறொருவருக்காகவும் தன்னை பரிசுத்த குலைச்சலாக்கி தீட்டுப்படுத்தலாக. இது எதை காண்பிக்க? சாவு. சாவினால நாம் தீட்டுப்படுத்தக்கூடாது. தன் ஜனத்தில் அவன் பெரியவன். இது ஆசாரியர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பிரமாணம். ஆனா புதிய ஏற்பாட்டில் நம்ம எல்லாருமே யாரு? ஆசாரியர்கள். வெளிப்படுத்தல் 1:6 படி அவருடைய இரத்தத்தினால் நம்மை கழுவி, நம்மை ஆசிங்க, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு. அப்ப நம்ம எல்லாரும் ஆசாரியர்கள். ஆசாரியன் சொன்னா அவன் சின்ன வயசோ பெரிய வயசோ அவன் வந்து பெரியவன். இப்போ சின்ன ஒரு பிரதர் வராரு, உடனே நீங்க வந்து அவன் கிடக்குறான் அப்படின்னா சொல்றோம். உங்களுடைய நல்லது கெட்டதுக்கெல்லாம் யாரை தான் வச்சு செய்றீங்க? அப்படி இருக்கும்போது அந்த ஆசாரியர்கள், இல்லாவிட்டால் நாம் எல்லாரும் ஆசாரியர்கள். நாம வந்து இந்த உலக பிரகாரமா ஜனங்கள் சாகிற விஷயத்துல நம்ம தீட்டுப்படுத்தக்கூடாது. அங்க போய் மொட்டை போடுறது, நம்ம கீறி கொள்றது, அங்க போய் சடங்காச்சாரங்களுக்கு இடம் கொடுக்கிறது, அப்படி வந்துடக்கூடாது. 5ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் தங்கள் தலையை மொட்டையடிக்காமலும் தங்கள் தாடியின் ஓரங்களை சிரைத்து போடாமலும் தங்கள் தேகத்தை கீறிக்கொள்ளாமலும் இருப்பார்களாக. இது அங்க போயிட்டு நம்ம வந்து ஒரு சிலர்லாம் பாருங்க, அங்க போய் ஆடுறது, ட்ரம்ஸ் அடிக்கிறது, காசு கொடுக்கறது, இவங்க முறையை செலுத்துறது, அது எல்லாமே நீ பெந்தேகோஸ்ல வந்துட்ட பிறகு நீ தீட்டுப்படக்கூடாது. நீ அப்படி செய்யும் போது ஆண்டவருடைய நாமம் என்ன செய்யுது? பரிசுத்தம் குலைச்சலாகுது. இல்லையே எங்க அம்மா வச்சே, எங்க அப்பா வச்சே, அவங்க எல்லாம் ரட்சிக்கப்படலையே, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், நான் போய் அங்க ரட்சிக்கப்பட்டேன்னு எப்படி சொல்றது? சொல்லு. கத்திரிக்காய் முத்துனா என்ன செய்யும்? கடத்தருக்கு வந்துட்டு தான் ஆகணும். நீ ரட்சிப்புக்குள்ள வந்துட்டேன்னா ஒரு லிமிட்டுக்கு பிறகு உன்னுடைய ஜீவியத்தை நீ பாதுகாக்க வேண்டியது உன்னுடைய கடமை. நீ சொல்லித்தான் ஆகணும், வேற வழி இல்லை. நீ போய் அங்கே நின்றுட்டு அவங்களோட நின்று அந்த சொந்தக்காரனுக்காக, அந்த நண்பனுக்காக, அந்த குடும்பத்தார்களுக்காக ஒன்னே நீ தீட்டுப்படுத்தும் போது நீ தேவனுடைய நாமத்தை என்ன செய்கிறாய்? பரிசுத்த. ஒரு புது விசுவாசி வந்து கேட்டாங்க, ஐயா நாங்கள் என்ன செய்யறது அப்படின்னு. நான் சொன்னேன், நீங்கள் போங்க, மரியாதைக்காக நில்லுங்க, பந்த பாசத்துக்காக நில்லுங்க, ஆனால் அழுங்க, அதில் ஒன்றும் தப்பு கிடையாது, துக்கங்கள் இருக்கு, ஏன்னா தாய், போங்க. ஆனால் சடங்காச்சாரங்களில் மட்டும் என்ன செய்யாதீங்க, கலந்துக்காதீங்க. இல்லையே கட்டாயப்படுத்துவாங்களே, காசை கொடுத்துரு, காசை கொடுத்துரு, காசை கொடுத்துட்டு ஒதுங்கி நெல். நானும் இப்படிலாம் போய் மாட்டியிருக்கேன். என்னைய ஒரு ரூமில் போட்டு பூட்டி வச்சுட்டாங்க. நான் ஊழியத்துக்கு வந்து கொஞ்ச நாள் ட்ரைனிங் முடித்து சின்ன பிரதராக இருக்கும்போது ஏதோ ஒரு மேட்டருக்கு தூத்துக்குடிக்கு என்னை வர சொல்லியிருந்தாங்க. சரின்னு பாஸ்டர்ஸ்லாம் பெர்மிட் கொடுத்து போயிட்டு வாங்க. நான் அங்கே போயிட்டு அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சு நான் கிளம்ப போது எங்கள் அம்மாவுக்கு கூட பிறந்த அக்கா சீரியஸ். நான் உடனே எங்கள் அண்ணன் மாதிரிலாம் என்னை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டாங்க. வாடா, அம்மா வந்து சும்மா நம்மளை வந்து பெற்றாங்க, வளர்த்ததெல்லாம் பெரியம்மா தான். அம்மா ஸ்கூலுக்கு போயிட்டாங்கல்ல, நம்மளை அவங்க தானே வளர்த்தாங்க, வா மரியாதைக்காவது வான்னு சொன்னாங்க. சரி சாயங்காலம் தானே நம்ம பஸ்ஸுக்கு போகிறோன்ட்டு நான் போயிட்டேன். அங்கே போனால் அந்த அம்மா இறந்து போயிடுச்சு.
பட்டுன்னு இறந்துட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் பால் ஊற்றுனாங்க, என்னெல்லாமோ பண்ணாங்க, இறந்து போச்சு. அவங்களுக்கு வீட்டுக்காரர் கிடையாது, ஏற்கனவே அவர் எப்பமோ இறந்துட்டார். அவங்களுக்கு 2 பெண் பிள்ளைங்க. எப்படி சுற்றி வருது பாருங்க, பிசாசு எப்படி சுற்றுறான் பாருங்க. அவங்களுக்கு புருஷன் கிடையாது, சரி. அடுத்து 2 பெண் பிள்ளைங்க. இப்போ கொல்லி வைப்பது யார்? இப்போ கூட பிறந்தது எங்கள் அம்மா. இப்போ எங்கள் அம்மாவுக்கு 3 ஆம்பளை பையங்க, 2 பொம்பளை பிள்ளைங்க. 3 பையன்ல நான் கடைசி. எங்கள் அம்மா அப்பா உயிரோடு இருக்கும்போது மூத்தவர் கொல்லி வைக்கக்கூடாதான். எப்படி கொண்டு வரான் பாருங்க பிசாசு. எங்கள் அம்மா அப்பா உயிரோடு இருக்காங்க, அதனால மூத்தவன் என்ன செய்யக்கூடாது? கொல்லி வைக்கக்கூடாது. கடைசி இவ்வளவு தான் கொல்லி வைக்கலாம். நீ சாமியார் தானடா, நீ பாட்டுக்கு வச்சுட்டு போடா அப்படின்னாரு. நான் எங்க கொல்லி வச்சுட்ட பிறகு நான் எங்கே போக முடியாது? நான் சாமியார போக முடியாது. ஜிப்பாவை கலத்திட்டு இங்கிட்ட சுத்த வேண்டிதான். நான் சொன்னேன், நோ சான்ஸ், அதெல்லாம் முடியாதுன்னு. அதெல்லாம் கிடையாது, நீ தான் அப்படின்னாங்க. திருப்பி கடைசியில் அப்படி இப்படி பேசி என்னை நான் ஒரு ரூமில் உட்காந்துருந்தேன். டப்பான்னு ரூமை லாக் பண்ணிட்டு போயிட்டாங்க. இவன் எங்கே ஓடி போயிடுவான், மெட்ராஸ் ஓடிடுவான் அப்படின்னு சொல்லி ரூமை லாக் பண்ணிட்டான். நான் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கேன். என்ன ஆண்டவரே, முட்டாள்தனமாக சிக்கிட்டேன். நான் ஊழியத்துக்கு போயிட்ட பிறகு இப்படி ஒரு கண்ணியில் என்னை கொண்டு விட்டுட்டீங்களே சுவாமி. நான் தான் வந்தது. அவரை கூப்பிட்டு கோவிச்சு அப்படியே ஒரு 3 மணி நேரம் என்னை ரூமில் அடைச்சி வச்சுருந்தாங்க. என்னடா இது இப்படி ஒரு, இனிமேல் தூத்துக்குடி பக்கம் நினைச்சக்கூடாது, இந்த இடத்துல இருந்து தப்புனா இனிமேல் வரவே கூடாது. அன்னைக்கு ஒரு முடிவு எடுத்தேன். சரி, அப்போ எங்கள் அம்மா வந்தாங்க. அவன் வந்திருக்கிறதே ஒரு நாள், அவனை ஏன்டா இப்படி டிஸ்டர்ப் பண்ணுறீங்க, விடுங்கடா அவனை, உங்களால் தான் கேட்டான். என்னெல்லாமோ சொல்லி கடைசியில் என்னை திறந்து விட்டாங்க. அதோட எஸ்கேப் பண்ணவன் தான் நான். ஏப்பா இனி நம்ம என்ன செய்யக்கூடாது, சரி சரி நீ சும்மா இருந்தாங்க, என்னத்தையாவது பண்ணு, நீ என்னத்தையாவது பண்ணு, அடக்கம் பண்ணிட்டு போய் தொலைங்க, நான் வந்துடுறேன். ஓடியே வந்துட்டேன். எதுக்கு இதை சொல்கிறேன் தெரியுமா? உங்களுக்கும் அப்படி பிரச்சனைகள் வரும். இதில் போய் நம்ம கொடுத்துட்டோம்னா ஆண்டோடைய நாம என்ன செய்யும்? அப்படித்தான் பைபிள் சொல்லுது. நீ ஆசாரியன், நீ பெரியவன், நீ விசுவாசி ஆன பிறகு, உன் கையில் பைபிள் வந்துட்ட பிறகு நீ இல்லை நீ இருந்தால் ஆகணும் போ எல்லாம் சொல்லுவாங்க. அப்போ இனிமேல் வராத, சொத்து கிடைக்காது, உனக்கு சுகம் கிடையாது, ஒன்றுமே கிடையாது, போடான்னு சொல்லுவாங்க. நீ சத்தியத்துக்காக சிலுவை சுமக்கிறது அந்த இடம் ஒன்று தான். வேற என்னத்தை நீ சாதிச்சிட்ட? இயேசுக்காக நீ என்ன செஞ்சிட்ட? அந்த இடத்துல தான் நிற்கணும். அந்த இடத்துல நிற்கிறதுக்கு பேர் தான் என்னது? சத்தியம். நீங்க இந்த வருஷத்தில் அப்படி ஏதாவது தீட்டுப்பட்டிருக்கீங்களா? கல்யாணத்தில், சாவுல, ஃபங்க்ஷன்ல, எங்கேயாவது அப்படி இருந்தால் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது, பரிசுத்த குலைச்சல் ஆகிறது. லேவியராகமம் 18:21. பிள்ளைகள் விஷயத்தில் அவங்கள நல்லா கொண்டு வரணும். அவங்கள தீக்கடக்க பண்றது, அதாவது பாவத்துக்கு தவறான காரியங்களுக்கு உட்படுத்தக்கூடாது. நீ உன் சந்ததியில் யாரையாகிலும் மூலேகுக்கென்று தீக்கடக்கும்படி இடம் கொடாதே. உன் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காதே. உன் பிள்ளைகள் விஷயத்தில் ரொம்ப கவனமா இருக்கணும். பிசாசு பிள்ளைகள் மூலமா தான் அநேக குடும்பங்களை அலக்களிக்கிறான். பிள்ளைகளை நீங்க ரொம்ப நல்லா வளர்க்கணும், நல்ல ஸ்டடியா வளர்க்கணும். உங்களுடைய பகுதியில் தேவனுக்கு முன்பாக குற்றச்சாட்டு இல்லாத அளவில் நீங்க கரெக்டா அவங்களை கண்காணிக்கணும், பராமரிக்கணும், போஷிக்கணும். கடமை என்னென்ன கடமை இருக்கோ அதெல்லாம் அப்படியே அழகாக செய்யணும். அது இஷ்டத்துக்கு விட்டுறக்கூடாது. அது நீங்க என்ன உங்களுடைய பொறுப்பு தான். நித்தியத்தில் போய் நின்னாலும் யார் பிள்ளை இருந்தால் உன் பிள்ளை இருந்தால் நித்திய நியாய தீர்ப்பில் நிச்சயப்படும், வாசிக்கப்படும். அதனால அந்த விஷயத்தில் பிள்ளைகள் விஷயத்தில் ரொம்ப கவனமா இருங்க. உங்க பிள்ளைகளை நீங்களே ராங் லைன்ல அவங்க போறாங்கன்னு விட்டுறாதீங்க. நீங்களே அவங்களை இதை போ அங்கே போன்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, டைவர்ட்லாம் பண்ணக்கூடாது. இந்த பிறந்து 10 வயசு 8 வயசு வரதுக்குள்ளேயே அவனுக்கு தான் உனக்கு கல்யாணம், இவனுக்கு தான் உனக்கு கல்யாணம், அப்படி இப்படிலாம் நீங்கள் என்ன செய்யக்கூடாது. இந்த உலகத்து இந்த பட்டிக்காட்டி ஜனங்கள் போல சேரி டைப்லாம் இப்பவுமே ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. இந்த குழந்தை திருமணங்கள் அதெல்லாம் ஒரு சிலர் பண்ணி வைக்கிறாங்க, அது அப்பவுமே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்படிலாம் நீங்கள் பண்ணவே கூடாது. உங்கள் பிள்ளைகளை நீங்கள் தீக்கடக்க என்ன செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது. உங்கள் பிள்ளைகளை நீங்களே பரீட்சைகளுக்கு கொண்டு போகக்கூடாது, தவறான காரியங்களில் போராட்டத்தில் கொண்டு போய் விடக்கூடாது. அப்படி பண்ணும்போது நீயே தேவனுடைய நாமத்தை என்ன செய்கிறாய், பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறாய். அடுத்து லேவியராகமம் 21:6. தங்கள் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காமல் அவருக்கேற்ற பரிசுத்தராய் இருப்பீர்களாக. அவர்கள் கர்த்தரின் தகன பலிகளையும் தங்கள் தேவனுடைய அப்பத்தையும் செலுத்துகிறவர்கள் பரிசுத்தராய் இருக்க வேண்டும். தேவனுடைய அப்பத்தை செலுத்துகிறவர்கள் அப்படினால் அவர்கள் எப்படி இருக்கணும், பரிசுத்தர்களாக இருக்க வேண்டும்.
அதாவது அப்பம் செலுத்துதல்ங்கிறது அது ஊழியத்தினுடைய ஒரு பகுதி. இல்லாவிட்டால் சர்வாங்க தகன பலி. நாம் தான் தேவனுடைய ஆலயம், நாம் தேவனுடைய பலி, தேவனுடைய பலிவிட நம்ம தான். நம்ம பரிசுத்தமாக பாதுகாக்கணும். உங்களை தீட்டுப்படுத்துறதுக்கு என்ன செய்யக்கூடாது? சரீரம் தேவனுடைய ஆலயம். அதை நீங்க அப்பம் செலுத்துதல்ங்கிறது ராபோஜன் எடுக்கிறதுன்னு எடுத்துக்கலாமே. இல்லை இன்னொரு பகுதியில் பார்த்தா நீ சர்வாங்க தகன பலி செலுத்துறவன். ஞானஸ்தானம் எடுத்த ஆளு பரிசுத்தத்தில் நிக்கணும். பாவத்தை எதிர்த்து ரத்தம் சிந்தத்தக்கதாக அவன் என்ன செய்யணும்? போராடணும். நீ பாவத்தோடு ஒத்து போகக்கூடாது, பாவத்தோடு வளைஞ்சு போகக்கூடாது, இணைஞ்சு போகக்கூடாது, போனதுக்கு சில காரணங்கள் சொல்லக்கூடாது. என்னுடைய நாமம் பரிசுத்த குலைச்சலாகக்கூடாது. நீங்கள் சர்வாங்க தகன பலி செலுத்துகிறவர்கள், கர்த்தருக்கு தகன பலி செலுத்துறவன், நீ ஒரு ஊழியம் செய்கிறவன் இல்லையா? ஒரு ஏரியா பிரேயர் எடுக்கிறாள், ஒரு சண்டே ஸ்கூல் எடுக்கிறாள், ஓப்பன் இயர் போகிற ஆள், சபையில் ஜெபிக்கிறாள், சபையில் சாட்சி சொல்கிறாள், கர்த்தருடைய பந்தியில் பங்கெடுக்கிறாள். அப்படிதானே? உனக்கு ஏதோ ஒரு ஊழியம் இருக்கு. நீ தேவனுடைய வசனத்தை வாசிக்கிறாள், நீ பாட்டு பாடுறாள், ஒவ்வொரு ஊழியம் இருக்கு. நீங்க நினைக்கிறீங்களா இங்கே தான் இப்படி இருக்கு? நம்ம சர்ச்சில் இப்போ ஆஸ்திரேலியாவில் போனீங்க, ஃபாரினில் போனீங்கன்னா டேமரின் வாசிக்கிறது கூட ஒரு யூனிஃபார்ம் இருக்கு. டேமரின் வாசிக்கிறவங்க கூட அவங்க இத்தனை மணிக்கு வரணும், இத்தனை இப்படித்தான் வாசிக்கணும். அவங்களுக்கு அந்த ஃப்ரண்ட்ல உட்கார்றாங்க இல்லையா, அதனால அவங்களுக்கு ஒரு யூனிஃபார்ம். அந்த ரொம்ப தெய்வீகமா. ஒரு பிள்ளை எனக்கு ஃபோன் பண்ணா, எனக்கு டேமரின் வாசிக்கிற ஊழியம் கொடுத்துருக்காங்க. இங்கே எல்லாமே அடிக்குது. 3 வயசு சிக்கி சிக்கி சிக்கின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கோம், எல்லாரும் வீட்லயும் வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அவங்க அந்த ஊழியத்தை அவ்வளவு ரெஸ்பெக்ட் பண்றாங்க, அவ்வளவு கனம் பண்றாங்க. அப்படி ஊழியம் செய்யற ஆளு என்ன செய்யணும்? தேவனுடைய நாமம் பரிசுத்த குலைச்சல் ஆகிறதுக்கு என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்கூடாது. நீ போய் ஒரு டிராக்டர் கொடுக்குறேன்னா அப்ப என்ன அர்த்தம்? விதைக்கிறாய். இன்னும் சரியா சொல்ல போனா இயேசுவினுடைய ஊழியம் அது. இயேசுவினுடைய வார்த்தையை நீ என்ன செய்யற? வார்த்தை வடிவத்தில், எழுத்து வடிவத்தில் கொடுக்கிற. அப்ப அந்த வேலையை செய்கிறவன் எவ்வளவு கவனமா இருக்கணும்? உன்னை 1000 பேர் பார்ப்பான், உன்னை 1000 பேர் பார்ப்பான். நீ அந்த பைபிளை தூக்கிட்டு போனது, ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு போனது, இந்த வசனத்தை சொன்னது, பாட்டு பாடினது, கை தட்டினது எல்லாரும் பார்ப்பான். அப்ப நீ கர்த்தருக்கு தகன பலி செலுத்துற ஒரு ஆள். அப்ப நீ எவ்வளவு கவனமா இருக்கணும்? நீ தேவனுடைய நாமம் பரிசுத்த குலைச்சலாகிறதுக்கு இடம் கொடுக்க கூடாது. லேவியராகமம் 21:9. ஆசாரியனுடைய குமாரத்தி வேசித்தனம் பண்ணி தன்னை பரிசுத்த குலைச்சலாக்கினால் அவள் தன் தகப்பனையும் பரிசுத்த குலைச்சலாக்குகிறாள், அவள் அக்னியிலே சுட்டெரிக்கப்பட கடவள். எப்படி இருக்கும் பாருங்க. பிள்ளை தப்பு செஞ்சிட்டா யாருக்கும் சேர்த்து குற்றவாளியா மாறுறாங்க. என்ன சொல்லிருக்கு? அவள் வேசித்தனம் பண்ணினால் அவள் பரிசுத்த குலைச்சல் ஆகுகிறாள் இல்லையா? பரிசுத்த குலைச்சல் ஆக்கினால் இதனால யாரும் பாதிக்கப்படுறது? தகப்பனும் தீட்டுப்படுகிறான். நான் இதை படிச்சேன். அவள் தன் தகப்பனையும் பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறாள். உண்மைதானே? பையனோ பொண்ணோ ஒரு தவறு செய்யும் போது பாதிக்கப்படுறது யார் தான்? பேரண்ட்ஸ் தான். அது அதிகரிச்சு கேவலமாகும் போது பாதிக்கப்படுறது யாரு? ஊழியக்காரன். இன்னும் அதிகமா பாதிக்கப்பட்டு சபையில நாரும் போது சபையை என்ன செய்யுது? பரிசுத்த குலைச்சல் ஆகுது, தீட்டாகுது. அதனாலதான் இந்த விஷயத்துல ரொம்ப நீங்க கவனமா இருக்கணும், வாலிப பையங்களும் பிள்ளைகளும். ஒரு விசுவாசி ஆசாரியனுடைய குமாரத்தின்னு சொல்லாம ஒரு விசுவாசியினுடைய குமாரத்தின்னு சொல்லலாம், ஒரு விசுவாசியினுடைய குமாரன் சொல்லலாம். வேசித்த தவறான பாதைகளில் போகக்கூடாது. அதனால தான் நாங்கள் அடிக்கடி எல்லா இதுலையும் சொல்றேன், சோசியல் டைப்பை நீங்க என்ன செய்யுங்க? கட் பண்ணுங்க. ரிசோர்ட் டைப்பை என்ன செய்யுங்க? அப்ளை பண்ணுங்க. சிடுமூஞ்சி மாதிரி சுத்தின கூட பரவாயில்ல. நீ சோசியலா தெரிஞ்சு நடுரோட்டில் நிக்கிறத விட சிடுமூஞ்சி மாதிரி இருந்து நீ பரிசுத்தவனா இருந்தா நல்லதுதான். ரிசோர்ட் டைப்ல தான் இருக்கணும், பொண்ணும் சரி பையனும் சரி. நீ ஒரு நெருப்பு, உங்ககிட்ட நெருங்க முடியாது, அப்படி இருக்கணும். நீ எல்லாரையும் பார்த்து ரோட்ல போறவனையும் பார்த்து சிரிக்கிறது, அவன் பின்னாலே வருவான், திருப்பி பின்னாலே வரான்னா. அப்படிதான் ஒரு பிள்ளை என்னை சொன்னா, பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒருத்தன் பின்னாலேயே வரான். நான் திருப்பி நான் வண்டி எடுத்துட்டு அவன் எங்க நிக்கிறான்ட்டு அவன் பின்னால போனேன். உண்மையா? தர்மபுரியில் இருக்கும்போது ஒருத்தி சொன்னான், நான் சின்ன பிரதரு, என் பின்னாலேயே ஒருத்தன் வந்துட்டான் அப்படின்னா. அவ கிருஷ்ணகிரில இருந்து வருவா, 45 கிலோமீட்டர் தள்ளி வர்றா தனியா.
பின்னால வந்துட்டாங்க. நான் சொன்னேன், யாரு உனக்கு தெரியுமான்னு? இல்ல பஸ்ல வந்தான். பஸ்ல வந்தானா அவன் போயிட்டே இருப்பான்ல. இல்ல இறங்கி நான் ஏறினா அடுத்த டவுன் பஸ்லயும் வந்துட்டான். சரி, அடுத்து என்னாச்சு? இப்ப நான் இறங்கி நடந்து வந்து என் பின்னாலே வந்துட்டான். எங்க இருக்கான்? வாசல்ல இருக்காங்களா? நான் உடனே வெளியே போனேன். அவனை கேட்டா அப்படியே நின்னா. திருப்பி நான் 2-3 பசங்களை வச்சு ஒரு பெரிய பிரச்சனையா பண்ணி அவனை கேட்டா அதுக்கு என்னவோ சொல்றான். அவனும் ஒரு காரணம் சொல்றான், பஸ்ல சிரிச்சான்னு என்ன வச்சு சொல்றான். அந்த கதையில நமக்கு ஆவே ஆகாது. நீ பரிசுத்த குலைச்சலான காரியங்கள் எதுக்குமே தலையிடக்கூடாது. உன் ஜீவியம் ரொம்ப முக்கியமானது. நேம் தான் ரொம்ப முக்கியம் இல்லையா? நம்முடைய நேம் பரிசுத்தமா பாதுகாக்கப்படணும். வாசனை கெட்டு போகக்கூடாது. அதனால உங்களுடைய குடும்பம் கெட்டு போகும், அநேகர் பின்வாங்குவாங்க, அநேகருக்கு குழப்பம் உண்டாகும், சபையே ஒரு ஆடும். அந்த இரத்தப்பலியெல்லாம் நீ தான் சுமக்கணும். அடுத்ததாக லேவியராகமம் 21:12. அபிஷேகம் பண்ணப்பட்டவன் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படாமலும் தன் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காமலும் 11-12 வாசிங்க. பிரேதம் கிடக்கும் இடத்தில் போகாமலும் தன் தகப்பனுக்காகவும் தன் தாய்க்காகவும் தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளாமலும் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படாமலும் தன் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காமலும் இருப்பானாக. பிரேதம் கிடக்கிற இடத்துக்கு போகாதன்னா என்ன அர்த்தம்? பின்மாற்றக்காரன் இருக்கிற இடத்துக்கு நீ போவாத. சபைக்குள்ளேயே தான் இருப்பாங்க. ஆனா சபையினுடைய உபதேசத்துக்கு கான்ட்ராவர்சியா முரண்படா என்ன செய்வாங்க? பேசுவாங்க. ஊழியத்துக்கு விரோதமா, ஊழியக்காரங்களுக்கு விரோதமாய், தெய்வீக சுகத்துக்கு புறம்பாக, ஊழியத்துக்கு புறம்பாக, நம்முடைய மார்க்கத்துக்கு விரோதமா சபைக்குள்ள இருந்தே பேசுவாங்க. ஆனா இந்த சபை விட்டு போக மாட்டான். அப்படிப்பட்டவங்க தான் சபைக்குள்ள இருக்கிற பின்மாற்றக்காரர்கள். அதனாலதான் கொரிந்தியர்ல சொல்லியிருக்கு, சகோதரர்ல ஒருத்தன் பின்மாற்றக்காரனா இருந்தா அவன்கிட்ட பேசாதான்னு சொன்னேன், உலகத்து மனுஷன்ட்ட நீ பேசக்கூடாது நான் சொல்லல அப்படின்னு பவுல் சொல்றார். வாசிங்க 1 கொரிந்தியர் 5 கடைசியா. ஆனாலும் இவ்வுலகத்தில் உள்ள விபச்சாரக்காரர், பொருளாசிக்காரர், கொள்ளைக்காரர், விக்கிரகாராதனைக்காரர் இவர்களோடு எவ்வளவும் கலந்திருக்க கூடாதென்று நான் எழுதவில்லை. அப்படியானால் நீங்கள் உலகத்தை விட்டு நீங்கி போக வேண்டியதா இருக்குமே. நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால், சகோதரன் என்னப்பட்ட ஒருவன் விபச்சாரக்காரனாயாவது பொருளாசிக்காரனாயாவது விக்கிரகாராதனைக்காரன் அப்படி இருந்தால் அவனை விட்டு அவனோட கலந்திருக்க கூடாது. அப்படிப்பட்ட சபைக்குள்ள பிரேதம் இருக்கும், பின்மாற்றம் இருக்கும். அதுல நீ என்ன செய்யக்கூடாது? அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு பேசிக்கிட்டு, அவங்க கூட சேர்ந்து கதை அடிச்சுக்கிட்டு, அவங்க கூட சேர்ந்து வாசல் நின்றுக்கிட்டு, அவனுக்கு செல்போன் போட்டுக்கிட்டு, அவங்க கூட உட்காந்து கதை பேசிக்கிட்டு, அது அப்படி சொன்னார், இப்படி சொன்னார், இன்னைக்கு இப்படி சொன்னார், அன்னைக்கு அப்படி சொன்னார். இந்த வேலையே ஆகாது. பின்மாற்றக்காரர்கள் சபையில் இருப்பார்கள். நீ பிரேதத்தினால் நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அப்படித்தானே இருக்கு அந்த வசனம். அவனுடைய தேவனின் அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவன் மேல் இருக்கிறது. அவன் எதை விட்டு புறப்படக்கூடாது? பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு புறப்படக்கூடாது. நீ ஆபீஸ்ல இருந்தாலும் நீ இருக்கிற இடம் பரிசுத்த ஸ்தலமா இருக்கணும். நீ பிசினஸ் சென்டர்ல இருந்தாலும் நீ இருக்கிற இடம் என்னது? என்ன? நீ தேவனுடைய பெட்டி. தேவனுடைய பெட்டி எங்க இருக்கும் சொல்லுங்க? நீ தேவனுடைய பெட்டி. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். அப்ப நீ தேவனுடைய பெட்டி. தேவனுடைய பெட்டி எங்க இருக்கும்? ரோட்ல இருக்குமா சொல்லுங்க? தேவனுடைய பெட்டி மகா பரிசுத்த ஸ்தலத்தில். நீ அதை விட்டு புறப்படக்கூடாது. பரிசுத்தத்தை விட்டு நீ விலகி வெளியே வரவே கூடாது. நீ பரிசுத்த ஸ்தலத்திலே இருக்கணும். நீ வெளியே வந்தீன்னா தேவனுடைய நாமம் என்ன செய்யும்? அதுவும் நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவன். உன்னை தீட்டுப்படுத்துறதுக்காக பிசாசு பயங்கரமா போராடும். நான் சொல்றேன், இன்னைக்கு யாருடைய அழைப்பு மேன்மையோ அவங்களுக்கு தான் என்னது? போராட்டம். எந்த குடும்பத்தை கர்த்தர் நேசிச்சு கொண்டு வராரோ அந்த குடும்பத்துக்கு தான் என்ன இருக்கும்? போராட்டம் இருக்கும். ஜாஸ்தி இருக்கிறது காரணம். பித்தளையை பிடிங்கிட்டு ஓடுறதுக்கு ஆளு திருட ரோடா வரமாட்டான். விலை உயர்ந்ததை பிடுங்கிறதுக்கு தான் யாரு வரா? திருடன் வரா. அதனால உன்னுடைய அழைப்பு மேன்மையா இருந்தால் உனக்கு போராட்டம் அதிகமா இருக்கும். அப்ப அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் உள்ளவன், அபிஷேகம் பெற்றவன், ஒரு விலையேற பெற்றவன். அதனால அவன் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்ன செய்யக்கூடாது? புறப்படவே கூடாது. லேவியராகமம் 21:23. ஆனாலும் அவன் அங்கவீனம் உள்ளவனாகையால் அவன் என் பரிசுத்த ஸ்தலங்களை பரிசுத்த குலைச்சலாக்காதபடிக்கு திரைக்குள்ளே போகாமலும் பலிபீட தண்டையில் சேராமலும் இருப்பானாக. நான் அவர்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று சொல் என்றார். அங்கவீனம் சொன்ன இந்த சரீரத்து பிரகாரமான அங்கவீனம் நம்ம உலக பிரகாரமா எடுக்கலாம். ஆனா நமக்கு அப்படி இல்லை, நம்ம ஆவிக்குரியவர்கள். அங்கவீனங்கிறது இடரலை காண்பிக்கிறது. உன் கைகள் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை என்ன செய்?
தரித்து போடு. இப்ப கை இல்ல, அப்ப நீ யாரு? ஒரு அங்கவினன். அப்ப இடரல் உள்ள ஜீவியம் நமக்குள்ள இருக்கவே கூடாது. உன்னுடைய பேச்சில மற்றவங்க இடறி போக கூடாது, உன்னுடைய பார்வையில மற்றவங்க இடறி போக கூடாது, உன்னுடைய ஊழியத்துல இன்னொருத்தன் இடறி போக கூடாது. நீ ஊழியம் செஞ்சுட்டு ஒருத்தன் இடறி போயிட்டா என்ன இல்ல பிரயோஜனம் இல்லையே. எவன் மூலமா இடரல் உண்டாகிறதோ அவனுக்கு ஐயோ. அவனை என்ன பண்ணுவேன்? ஏசு 2-3 பேருக்கு ஐயோ போட்டார். அதுல ஒரு ஆள் இடரல்காரன். அவனை நடு சமுத்திரத்துல எந்திர கல்லை கட்டி, அதாவது கல்லுல கட்டினா கயிறு கீரை அருந்துரும் அவுந்துரும் சொல்லிட்டு, எந்திர கல்லுனா நடுவில் ஓட்டம் இருக்கும், கயிறே அறுக்க கூடாது, அவன் உள்ளே முங்கிரணும். அவன் சபைக்கே தேவையில்லைங்கிறார், உலகத்துக்கே தேவையில்லை. இடரல் உண்டாக்குகிறவன் ராபோஜனம் எடுக்கக்கூடாது. அவன் பரிசுத்த குலைச்சல் அந்த பலிபீட தண்டையே நிச்சயக்கூடாது, சேரக்கூடாது. நம்முடைய ஜீவியத்தில் இடரல் உண்டாகணும். யார் உங்கள் நிமித்தம் என் நிமித்தம் யாராவது இடறி இருக்காங்களா? நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும், நான் இனிமே என் நிமித்தம் யாரும் இடறி போக அனுமதிக்கும். ரோமர்ல வாசிங்க, இடரலையும் தடுக்கலையும் ஒருவனுக்கு முன்பாக போடாதபடி நான் தீர்மானித்தேன். இடரலையும் 10:14-13 ஒருவனும் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கலையும் இடரலையும் போடலாகாதென்றே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். அதான், சகோதரனுக்கு முன்பாக நீ தடுக்கலோ இடரலோ என்ன செய்யக்கூடாது, போட கூடாது. உன்னுடைய பேச்சோ உன்னுடைய செயல்களோ யாருக்கும் தடையா இருக்கக்கூடாது. அப்படிப்பட்டவன் பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறான். பொய்யானை எடுக்கிறவன் பரிசுத்த குலைச்சல் உண்டாக்குகிறான். சாவினால் உலக வழிபாடுகளினால் ஒருவன் தீட்டுப்பட்டால் அவன் பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறான். அடுத்து பிள்ளைகளை சரியான விதத்தில் நடத்தாவிட்டால் அவன் பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறான். பரிசுத்தம் இல்லாமல் ஆண்டவர் பக்கம் வருகிறது அப்பம் செலுத்துதல், அவன் பரிசுத்த குலைச்சல் உண்டாக்குகிறான். வேசித்தனம் பண்ணுகிறவன் பரிசுத்த குலைச்சல் உண்டாக்குகிறான். பின்மாற்றக்காரர்களோடு ஐக்கியம் வைக்கிறவன் பரிசுத்த குலைச்சல் உண்டாக்குகிறான். இடரல் உண்டாக்குகிறவன் பரிசுத்த குலைச்சல் உண்டாக்குகிறான். லேவியராகமம் 22:2 இஸ்ரவேல் புத்திரர் எனக்கென்று நியமித்து செலுத்துகிற பரிசுத்த வஸ்துக்களை குறித்து ஆரோனும் அவன் குமாரரும் என் பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று அவர்களுடைய சொல். இது அது பரிசுத்த வஸ்து. காணிக்கையில கூட நீங்கள் நியமித்து செலுத்துகிற காணிக்கையில கூட பரிசுத்த குலைச்சல் நினைச்சக்கூடாது, வந்துடக்கூடாது. அது 2, அந்த விதவை போட்ட காசு எவ்வளவு? 2 காசு. அதை அப்படியே தேவன் அங்கீகரிச்சார். நீ நியமித்திருக்கிற பரிசுத்த வஸ்து, அதுல பரிசுத்த குலைச்சலே வரக்கூடாது. உன்னுடைய காணிக்கைகள்ல அது மனப்பூர்வமான காணிக்கையா இருக்கும், கன்வென்ஷன் காணிக்கையா இருக்கும், தசமபாகமா இருக்கும், வீட்டுக்கு வந்த விசிட்டிங் காணிக்கையா இருக்கும், லேண்ட் வாங்குற காணிக்கையா இருக்கும், பில்டிங் கட்டுற காணிக்கையா இருக்கும், இல்ல உற்சாக பலியா இருக்கும். இப்ப நம்ம ஆளுங்க வந்து காணிக்கைங்கிறது பழகிட்டதுனால எங்கனாலும் கொடுப்பாங்க, எங்க கொடுக்குறானே தெரியாது. ரோட்ல வச்சு கொடுப்பாங்க, வீட்டில் வச்சு கொடுப்பாங்க. ஆனா அந்த காணிக்கையில நீ நியமித்திருக்கிற பரிசுத்த வஸ்துல எதுவும் உண்டாயிடக்கூடாது, பரிசுத்த குலைச்சல் உண்டாயிடக்கூடாது. ரொம்ப கவனமாக கொடுக்கணும், பயத்தோடு பக்தியோடு நாம் அந்த காணிக்கைகளை செலுத்த வேண்டும். லேவியராகமம் 22:8-9 தானாய் செத்ததையும் பீருண்டதையும் அவன் புசிக்கிறதினாலே தன்னை தீட்டுப்படுத்தலாகாது, நான் கர்த்தர். ஆகையால் பரிசுத்தமானதை அவர்கள் பரிசுத்த குலைச்சலாக்குகிறதினாலே பாவம் சுமந்து அது நிமித்தம் சாகாதபடிக்கு என் கட்டளையை காக்க கடவர்கள். தானாய் இந்த சாப்பிடுற விஷயத்துல இந்த விக்கிரகங்களுக்கு படைச்சதை சாப்பிடக்கூடாது. நீங்க இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். அதெல்லாம் சோத்திரம் பண்ணி சாப்பிட்டா நல்லதுன்னு பைபிள்ல இருக்கு, கொரிந்தியர்ல இருக்கு, சாப்பிடு. மனசாட்சியில உனக்கு ஒரு உணர்வு வந்துருச்சு, இது விக்கிரக பண்ணிருப்பாங்களோன்னு சொல்லி அந்த உணர்வு மனசாட்சியில வந்துட்டா நீ என்ன செய்யக்கூடாது, தெரியாம சாப்பிட்டா அது ஓகே, அது ஒரு தப்பு இல்லை. பைபிள்ல அதுக்கெல்லாம் வசனம் தெளிவா இருக்கு. விக்கிரகங்களுக்கு படைச்சது அப்படின்னு தெரிஞ்ச பிறகு நீ என்ன செய்யக்கூடாது, தெரிஞ்சிட்ட பிறகு சாப்பிடக்கூடாது. 1. 2வது ரத்தத்தை என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. 3வது தானாய் செத்ததை சாப்பிடக்கூடாது. நீங்க கடையில போறீங்க, கறி, அது கறி என்ன கறின்னு சொல்லிட்டு இது தானாய் செத்ததா அப்படின்னு கேட்டா வெளியே போலாமா?
அதனாலதான் பைபிள்ல சொல்லியிருக்கு, கடைகளில் விற்கிற யாதொன்றையும் வாங்கி நீங்கள் என்ன செய்யலாம், விசாரிப்பு இல்லாமல் புசிக்கலாம். அது ஒரு பிரச்சனைக்குரியதில்லை. வாசிங்க அந்த வசனம். 1 கொரிந்தியர் 10:25. கடையிலே விற்கப்படுகிற எதையும் வாங்கி புசியுங்கள், மனசாட்சி நிமித்தம் நீங்கள் ஒன்றையும் விசாரிக்க வேண்டும். ஒன்னும் விசாரிக்க வேணாம். கடையில அவன் பூஜை, கடையிலையும் பூஜை போட்டிருப்பான். அப்ப நீ கடைக்கு பக்கமே போக கூடாது. ஊழியக்கார மாதிரி பிரதிஷ்டை பண்ணி கடை பக்கமே போக கூடாது. அப்படியா? நீங்க கவனமா இருக்கணும். சாப்பாடு விஷயத்துல நீங்க இப்ப சொந்தக்காரங்க வீட்டுக்கு போவீங்க, திடீர்னு உங்களை எங்கேயாவது கொண்டு போய் விட்டுருவாங்க, அது கோவில் திருவிழாவா இருக்கும், அது இதுன்னு இருக்கும். உங்களுக்கு மனசாட்சியில தப்பா வெளியே வந்துரு. நீ என்னத்தையாவது சாப்பிட்டுட்டு வந்துடாத. சாப்பாட்டினால பீருண்டதை சாப்பிடாதே. நெகேமியா 13:17. ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்க இருக்கக்கூடாது. ஆகையால் நான் யூதாவின் பெரியவர்களை கடிந்து கொண்டு, நீங்கள் ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்குகிற இந்த பொல்லாத செய்கை என்ன? ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக. சாட்சியாவரத்துக்கு ஓய்வு நாள் 10 மணிக்கு முடிஞ்சிருது. ஓய்வு நாளே முடிஞ்சிருது. 9:45 முடிஞ்சிருது. அதுக்கு பிறகு அவங்களுக்கு திங்கக்கிழமை தொடங்கின மாதிரி தான். 11 மணிக்கெல்லாம் அவன் பிஸி ஆயிடுறாங்க. நான் அங்க கூட்டம் முடிச்சுட்டு வர்றதுக்குள்ள எல்லாம் கறிக்கடையில் நிற்கிறான். அங்க கூட்டம் முடிச்சுட்டு வர்றேன், இங்க பார்த்தா வர்ற வழியில பார்த்தா எல்லாம் கறிக்கடையில் நிற்கிறான். அவனுக்கு ஓய்வு நாள் நெஞ்சிருச்சு, முடிஞ்சிச்சு. நம்ம ஆளுங்களுக்கு பாவம் ரொம்ப துக்கம். 12 மணிக்கு முடியுது. யாருக்கு? இங்க இருக்கிறவங்களுக்கு ஓய்வு நாள் எத்தனை மணிக்கு முடியுது? 12 மணிக்கு முடியுது. அதுக்கு பிறகு அவங்க பிஸி ஆயிடுவாங்க. ஓய்வு நாள் 24 hours. பழைய ஏற்பாட்டிலெல்லாம் சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி, அப்போ நமக்கு 24 மணி நேரம் கூட எடுக்க முடியாதா? நம்ம ரொம்ப பிஸிங்க. ஆண்டவரை விட இப்ப நம்ம என்ன செய்யறோம்? பயங்கர ஸ்பீட் ஆயிட்டோம். எப்ப பார்த்தாலும் ஓய்வு நாளை நீ பரிசுத்த குலைச்சலாக கூடாது. அன்னைக்கு நீ முழுசும் சண்டே ஸ்கூல் ஊழியம் பாரு, இல்ல ட்ராக்ட் மினிஸ்ட்ரி பாரு, இல்ல எங்கேயாவது போய் ஊழியம் செய், இல்ல சுவிசேஷம் சொல்லு, ஆஸ்பத்திரி ஊழியம் போ, எங்கேயாவது போய் கத்தருக்காக எதையாவது ஒண்ணு செஞ்சுட்டு வா, சுவிசேஷத்தை விதைச்சிட்டு வா. முடிஞ்சதை செய், இயன்றதை செய். ஆர்ஃபனேஜில் போய் ஊழியம் செய், இல்ல கத்தருடைய வீட்டில் ஏதாவது ஒரு பாடுபடு. ஓய்வு நாளை நீ பரிசுத்த குலைச்சல் ஆக்காது. ஏசாயா 43:27-28. உன் ஆதி தகப்பன் பாவம் செய்தான், உனக்கு முன்னின்று பேசுகிறவர்களும் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள். ஆகையால் நான் பரிசுத்த ஸ்தலத்தின் தலைவர்களை பரிசுத்த குலைச்சலாக்கி யாக்கோபை சாபத்துக்கும் இஸ்ரவேலை நிந்தனைக்கும் ஒப்பு கொடுப்பேன். பாவமும் துரோகமும். துரோகம் ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. நம்பிக்கை துரோகம் இருக்கு, குடும்பத்துக்கு துரோகம் இருக்கு, சகோதர துரோகம் இருக்கு, ஊழிய துரோகம் இருக்கு, இப்படி பல விதமான துரோகங்கள் இருக்கு. நம்பி செய்வாங்க, அவன் கவுத்தி விட்டு போயிடுவான். நம்பிக்கை துரோகம். உன் ஆதி தகப்பன் பாவம் செய்தான், உனக்கு முன்னின்ற எல்லாருமே துரோகம் பண்ணினார்கள், அப்படினால் பரிசுத்த குலைச்சல் உண்டாகிறது. நம்முடைய ஜீவியத்தில் ஊழியத்தில் துரோகங்கள் இருக்கக்கூடாது. அது தவறு. மல்கியா 1:12. ராபோஜனத்தை ஒரு சிலர் ரொம்ப அசட்டையா ரொம்ப அற்பமா எடுத்துக்கிறாங்க. வாசிங்க. நீங்களோ கர்த்தருடைய பந்தி அசுத்தமானது என்றும் அதன் ஆகாரமாகிய அதன் பலன் அற்பமானது என்றும் சொல்லுகிறதுனாலே என் நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்குகிறீர்கள். அதெல்லாம் பரவாயில்ல, வெளியே கல்யாணம் கட்டிக்கலாம், ஒரு ராபோஜனம் தான் நமக்கு கிடையாது, அடுத்த ராபோஜனம் எடுத்துக்கலாம். அப்ப நீ உனக்கு என்ன துணிகரமா நீ பேசி ஒதுங்கி போற. கர்த்தருடைய பந்திய ரொம்ப அசால்ட்டா எடுக்கிறாங்க. நித்திய ஜீவன் கிடையாது. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு, அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். யோவான் 6:54. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். அப்படினாலும் நீங்க கர்த்தருடைய பந்தியெல்லாம் அது ரொம்ப பயந்து இருக்கணும். 3 நாள் சோத்திர 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 சோத்திரன்னு உட்கார்ந்துட்டு இருக்கணும். ஆண்டவரே எனக்கு ஆசீர்வாதமா இருக்கணும், எனக்கு ஆசீர்வாதமா இருக்கணும், எனக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். அது வாங்கும்போது பயத்தோடு பக்தியோடு வாங்கணும், அதை புசிக்கும் போது பக்தியோடு பயத்தோடு. நான் ராபோஜனம் கொடுக்கும் போதும் சரி எடுக்கும் போதும் சரி நான் சொல்ற ஜெபம், கர்த்தாவே உம்முடைய சரீரத்தில் நீ தேவசித்தம் செய்தது போல நான் என்ன செய்யணும், இந்த சரீரத்தில்
தேவசித்தம் செய்யணும். இது என்னுடைய ஜெபம். ரெண்டாவது, அந்த ரசத்தை வாங்கி குடிக்கும்போது பிதாவின் சித்தம் நிறைவேறும்படியாக உங்களுடைய ரத்தம் என்ன செய்யப்பட்டது? சிந்தப்பட்டது. அதனால அதுபோல என் ரத்தமும் என்ன செய்யணும்? ஊழியத்துக்காக சிந்தப்படணும். இதுதான் என்னுடைய பிரேயர். நீங்கள் எல்லாரும் பார்த்துட்டு இருப்பீங்க, கண்ணை மூடிட்டு இருப்பீங்க. நாங்கள் ஜெபிச்சு அதை எடுத்து குடிக்கும் போதும் புசிக்கும் போதும் சொல்கிற எல்லா இடத்துலையும் நான் பண்ணுற ஜபம் அதுதான். கர்த்தாவே, தேவ சித்தம் செய்ய முடியாது, உங்களுக்கு சரீரம் கிழிக்கப்பட்டது, எனக்கு நான் என்ன செய்யணும்? தேவ சித்தம் செய்யணும். நீங்கள் அது ஏதோ ஒன்றும் இல்லை மாதிரி வாங்கிக்கூடாது. ஒரு இடத்துல ஒரு அம்மா வாங்கி பையனுக்கு கொடுத்துருக்கு, பக்கத்தில் அவன் அழுதானா, கொடுத்துருச்சு. ஏன்ட்ட வந்து ஒரு விசுவாசி சொன்னாங்க சென்னையில், இந்த அம்மா எந்த ட்ரைப்பும் வாங்கி வாங்கி கொடுக்குதுன்னு சொன்னாங்க. வாங்கி அது பாதி சாப்பிட்டுக்குது, குழந்தைக்கு பாதி கொடுக்குது. இதோட நாங்கள் 2-3 ட்ரிப் பார்த்தோன்னு சொன்னாங்க. நான் பிடிச்சி வரட்டுன்னு வரட்டேன், எந்திரிச்சு ஓடி போயிடுது. உனக்கு என்ன இத்தனை வருஷம் விசுவாசிக்கு ஒரு காமன் சென்ஸ் கிடையாதா? பிள்ளையை சாகடிக்கிறதுக்கு நீ பண்றியா? அப்படி செய்யக்கூடாது. ஒரு சிலர் அப்பந்தான் பாத்ரூம் போவாங்க, அது பாட்டுக்கு எலும்பி சுத்திட்டு வரும். ஒரு சிலர் அங்க அப்பம் கொடுக்கும்போது இருக்காது, ரசம் கொடுக்கும்போது இருப்பாங்க. ரசத்தை குடிச்சிட்டு அப்பமும் ரசமும் கிடைக்காதுன்னா அப்பம் கிடைக்கலாமா? ரசம் கிடைச்சிருச்சு. அவன் என்ன தலைகீழ ஒரு, அதாவது அவங்களுக்கு வந்து அந்த இயேசுவின் ரத்தம், இயேசுவின் அந்த மாம்சங்கிற எண்ணம் இல்ல, அந்த டிவைனிட்டி இல்ல. அந்த நேரத்தில் நம்ம எப்படி பயபக்தியோடு இருக்கணும், எவ்வளவு கவனமா இருக்கணும். அந்த இது, அந்த கர்த்தருடைய பந்தி நீங்க அற்பமாவை எண்ணவே கூடாது. அது சும்மா சாதாரண பிரெட் ரசம் நினைச்சிடக்கூடாது. அதுல இருக்கிற ஜீவன் உனக்கு தெரியாது. ஒருத்த செத்து போறவனுக்கு ரத்தம் ஏத்துறாங்க, அது நீ சும்மா குடிச்சா உனக்கு எப்படி இருக்கும்? நீங்க சொல்லுங்க. செத்து போய்கிட்டு இருக்கான், சிங்கிங் ஸ்டேஜ், அவனுக்கு பிளட் ஏத்துனா தப்பிடுவான்னு சொல்றாங்க. அவனுக்கு வாய் வழியா ரத்தத்தை ஊத்துனா குடிப்பானா? செத்தே விடுவான், வாமிட் எடுத்து. ஆனா அதே சரீரத்தில் சிரிஞ்சு மூலமா என்ன செய்றாங்க? ஏத்துறான். அது என்ன செஞ்சுக்குது? உள்ள போய் அவனுக்கு என்ன கொடுக்குது? ஜீவனை கொடுக்குது. அதுபோல இந்த பிரெட் நீ சாதாரணமா சாப்பிடும்போது பிரெட் மாதிரி தான் தெரியும். உள்ள போன பிறகுதான் அது தன்னுடைய வேலை என்ன செய்யுது? செய்யும். ஏனென்றா அது இயேசுவின் சரீரமாகிய அப்பம். உள்ள போன பிறகுதான் அது அந்த வியாதியை சுகமாக்கும், பிசாசை துரத்தும், சாபத்தை நீக்கும், உனக்கு இருக்கிற கட்டுகளை மாற்றும், உனக்குள்ள இருக்கிற பாவத்தை மேற்கொண்டு உன்னை பரிசுத்தவானாய் தேவசித்தம் செய்யக்கூடியவனாய் உருவாக்கும். அதான் நீ நேர குடிக்கும்போது ரத்தத்தை குடிக்க முடியாது, மாம்சத்தை என்ன செய்ய முடியாது, சாப்பிட முடியாது. அதுக்குதான் கர்த்தர் ஒரு மாற்று ஏற்பாடு. அதே ரத்தத்தை சிரிஞ்சு மூலமா ஏற்றும் போது பாடி என்ன செஞ்சுக்குது? ஏத்துக்குதா? ஏத்துக்குதா? அதுவும் குரூப் மாறிடுச்சுன்னா ஏறாது, அதுவும் ஒபீட் பண்ணும். இல்ல அதையும் தாண்டி ஏத்திட்டேன்னா ஆள் போயிடுவான். அதுபோல நம்முடைய ராபோஜனங்கிறது ரொம்ப கவனமா இருக்கணும். மல்கியா 2:11. யூதா ஜனங்கள் துரோகம் பண்ணினார்கள், இஸ்ரவேலிலும் எருசலேமிலும் அருவருப்பான காரியம் செய்யப்பட்டது. கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை யூதா ஜனங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கி அந்நிய தேவதையின் குமாரத்திகளை விவாகம் பண்ணினார்கள். இது மற்றவர்களோடு சம்பந்தம் கலக்கிறது. தங்களுடைய பிள்ளைகளுக்கு, தங்களுடைய பையங்களுக்கு ஒரு விசுவாசி அல்லாத ஒரு நபரை விவாகத்துக்கு உட்படுத்துவது, அது பரிசுத்த குலைச்சல் தான். அது கட்டிக்கோங்க. ஒரு சிலர் சொல்றாங்க ஒரு ஆத்மா ரட்சிப்புன்னு. அப்பா, ஆத்ம ரட்சிப்பு உனக்கு தான் தெரியுமா? எங்களுக்கு தெரியாதா? உனக்கு தான் சோல் வின்னிங்க பத்தி அறிவு வந்துருச்சா? ஆத்ம ரட்சிப்பு எங்களுக்கு தெரியாத, ஆத்ம ரட்சிப்பு உனக்கு தெரிஞ்சிருச்சா? ஒரு ஆத்மாவை ரட்சிக்கிறதுக்கு என்ன வழி? இதுதான் வழியா? உன் பையனையோ பொண்ணையோ வேற இடத்துல கொடுத்து இழுத்துட்டு வர்றதா? உன் மனைவியை ரட்சிப்பாயோ உன் புருஷனை ரட்சிப்பாயோ அது யாருக்கு தெரியும்? அப்படிதான் பைபிள்ல சொல்லியிருக்கு. அதனால இந்த விஷயத்தில் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். அந்நிய தேவதையின் இதெல்லாம் விவாகம் பண்றது, தேவனுடைய நாமத்தை நேசிக்கிறாய், பரிசுத்த குலைச்சலாக்குகிறாய். நீ அப்படி போகும்போது தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படும். நீ உன் ஸ்டாண்டர்டை விட்டு கொடுக்குற. கடைசியாக மல்கியா 2:10. நம்ம எல்லாருக்கும் ஒரே பிதா இல்லையோ? ஒரே தேவன் நம்மை சிருஷ்டித்தது இல்லையோ? நாம் நம்முடைய பிதாக்களின் உடன்படிக்கையை பரிசுத்த குலைச்சலாக்கி, இந்த வருஷத்துல கர்த்தரோடு பண்ணின உடன்படிக்கையை நாம் எப்படி உடைச்சிருக்கோம் பாருங்க. எத்தனை பிரதிஷ்டை! அதாவது ஒரு அதிகாரம் படிக்கிறேன் அப்படின்னு தீர்மானிக்கிறதுக்கு பேர் என்னதான்? நேர்த்திக்கடன் தான், பிரதிக்கிணை தான், பிரதிஷ்டை தான், பொருத்தனை தான்.
அது எல்லாத்துக்கும் இப்படிலாம் பல பேர் இருக்கு தமிழ்ல. நேர்த்திக்கடன், அடுத்து என்னது பிரதிக்கனை, அடுத்து பொருத்தனை, உடன்படிக்கை, தீர்மானம், அப்படிதானே? ஏற்பாடு. ஏற்பாடுன்னு என்ன? புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடுகிறோம். நியூ டெஸ்டமெண்ட், ஓல்ட் டெஸ்டமெண்ட். டெஸ்டமெண்ட் என்னது? ஏற்பாடு, உடன்படிக்கை. இதுல நீ எத்தனை உடைச்சிருக்கன்னு பாரு. எல்லாரும் கண்களை மூடுவோம். இது கடைசி கூட்டம். இந்த கூட்டத்தில் தேவனுடைய நாமத்தை நீ பரிசுத்த குலைச்சல் ஆக்கி இருக்கிறாயா? உன் ஊழியத்தின் மூலமாய், உன் ஜீவியத்தின் மூலமாய், உன்னுடைய செயல்கள் மூலமாய், உன் பிள்ளைகள் மூலமாய், உன்னுடைய தொழில் மூலமாய், உன்னுடைய நடை உடை பாவனைகள் மூலமாய், உன்னுடைய பேச்சு சிரிப்பு நடவடிக்கைகள் மூலமாக உன்னுடைய தேவனுடைய நாமம் பரிசுத்த குலைச்சலாக இருக்கிறதா? இதுதான் இந்த கடைசி கூட்டத்தில் தேவன் உன்னிடத்திலும் என்னிடத்திலும் கேட்கிற கேள்வி. என்னுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்கிவிட்டு நீ பரிசுத்தத்தை பற்றி பேச முடியுமா? ஆமா. கொஞ்ச நேரம் இந்த குழந்தைகள் இருக்கிறவங்க தயவு செய்து குழந்தைகளை கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருங்க. இந்த ஆவில் நிறைஞ்ச ஒரு சிலர்லாம் தட்டி போன வாரம் ஒரு பையனுக்கு மூக்கெல்லாம் ரத்தம், வாயெல்லாம் ரத்தம், குட்டி பையன் வந்து உள்ள மாட்டிக்கிட்டான். அப்படி வரக்கூடாது. அது பக்தி விருத்தியாக இருக்காது. ஆவில் நிரம்பும்போது நம்ம கொஞ்சம் கவனமாக தான் நிரம்பணும். ஏன்னா நம்ம அது மற்றவங்களுக்கு இடரலாகவே நினச்சிடக்கூடாது. போன வாரம் பாருங்கள், அந்த பையனுக்கு திரும்பி நான் ஜெபிச்சு அனுப்பிவிட்டேன். உள்ளே மாட்டிச்சு. குட்டி பையன் விளையாடுத்தனமாக உள்ளே உட்காந்துட்டான். அடிச்சு அடியில் பல்லுகள் எல்லாம் 4 பல்லு ஆடி ரத்தமாக ஆகிட்டான். அதனால் நம்ம அந்த விஷயத்தில் இருக்கணும். ஆனால் அதே நேரத்தில் நீ கல் மாதிரி பிள்ளையார் மாதிரி அப்படி உட்காந்துடக்கூடாது. அது இந்த மார்க்கத்துக்கு உதவாது. நீ பெந்தேகோஸ்தே, உனக்குள்ள கர்த்தருடைய ஜீவன் வரும்போது, ஒரு செத்து போன சரீரத்துக்குள்ள ஒரு ஜீவன் வரும்போது என்ன செய்யும்? கை கால்லாம் உதறும். ஜீவன் வருது இல்லையா? புது அந்த ஜீவன். நீ அப்படியே உட்காந்து சோத்திர 9:45 100 பாட்டு பாடினாலும் அசைய மாட்டாய். நீ வந்திருக்க கூடாது. வந்தாலும் முன்னால் உட்காரக்கூடாது. எங்கேயாவது இந்த பாட்டிமார் உட்கார இடத்துல பின்னால் 7வது தூணு 6வது தூணு அந்த மண்ணில் போய் உட்காந்துக்கிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. இங்கே உட்கார்ந்திருந்தா நீ கர்த்தருடைய சமூகத்தில் அழுது புரண்டு, ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை நான் பரிசுத்த குலைச்சல் ஆக்கிட்டேனப்பா, எத்தனையோ இடத்துல நீர் மகா பரிசுத்தர், என்னால் முடிஞ்ச அளவு உங்களுடைய நாமத்தை உயர்த்தி இருக்கணும், ஆனால் உங்களுடைய நாமத்தை தூஷிக்கப்படுற மாதிரி நடந்துட்டேனே. எல்லாரும் மன்னிப்பு கேட்கலாமே. ஒரு 5 நிமிடம், ஒரு 7 நிமிஷம் 8 நிமிஷம், அதுக்கு பிறகு ஃபுல்லாக அபிஷேகம் தான். ஆமென் 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 ஆமென். பைபிள்லாம் மூடி வைங்க. முழங்கால் முடிஞ்சால் முழங்கால் போடுங்க. கர்த்தருடைய பாதத்தில் விழுங்க. கொஞ்ச நேரம் நம்மை தாழ்த்துவோம். ஆண்டவரே, என்னுடைய அறிந்தோ அறியாமலோ நான் உம்முடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்கி இருக்கிறேன். ஆண்டவரே, எத்தனையோ உடன்படிக்கைகளை உடைச்சு போட்டேனே சுவாமி. நல்ல உடன்படிக்கைகள்லாம் பண்ணேன். சில காலம் அதில் உண்மையாக இருந்தேன். ஆனால் சில நேரங்களில் நான் அந்த பரிசுத்தமான உடன்படிக்கையை உடைச்சிட்டேன். கர்த்தரின் பந்தியை நான் அற்பமாக எண்ணினேன், துரோகம் பண்ணினேன். ஓய்வு நாளை நான் பரிசுத்த குலைச்சல் ஆக்கிவிட்டேன். என்னுடைய சாப்பாட்டில் நான் பரிசுத்த குலைச்சல் உண்டாக்கி இருக்கிறேன். அபிஷேகம் பெற்று பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு நான் புறப்பட்டு வெளியே போயிருக்கிறேன். வேசித்தனம் மனதில், நினைவில், சரீரத்தில் நான் வேசித்தனம் உள்ளவனாய் மாறி போய்விட்டேன். சாவினாலும் உலக பழக்க வழக்கங்களினால் நான் தீட்டுப்பட்டு போனவனாய் மாறிவிட்டேன். என்னுடைய வாயினால் நான் பொய் செய்து சொல்லி உம்முடைய பரிசுத்த நாமத்தை நான் பரிசுத்த குலைச்சல் ஆக்கிவிட்டேன். கர்த்தாவே, நீர் மகா பரிசுத்தர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவனே, நான் உம்முடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்கினதுக்கு என்னை மன்னியும் ஆண்டவரே. அல்லேலூயா, ஆமென். நல்ல தேவ சமூகத்தில் கொஞ்ச நேரம் நீங்க அழலாம், புலம்பலாம், முகங்குப்புற விழுந்து கதறலாம். ஆமென். இந்த வருஷத்தோடு உன்னை பின்தொடர்கிற பாவம், உன் குடும்பத்தை போராடி கொண்டிருக்கிற வியாதி, உன் குடும்பத்தை அலக்களித்துக் கொண்டிருக்கிற கலக்கத்தின் ஆவி, உன் குடும்பத்தில் இருக்கிற ரட்சிக்கப்படாத ஆவிகள், உன்னுடைய குடும்பத்தோடு போராடுகிற சாபங்கள், உன் குடும்பத்தோடு போராடுகிற எல்லா பொல்லாத வல்லமைகள் எல்லாத்துக்கும் இந்த பழைய வருஷத்திலேயே ஒரு முடிவு உண்டாயிரணும். அது இந்த அறிக்கையில தான் நடக்கும்.
வாயை திறந்து சொல்லுங்க, கர்த்தாவே என்னுடைய செயல்களினால உம்முடைய பரிசுத்த நாமத்தை நான் குலைச்சலாக்கிட்டேனப்பா. Karabala tira karari ana nava 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 na. ஆமென். இந்த வருஷத்தின் கடைசியில நான் வந்திருக்கிற நான் இந்த கடைசி கூட்டத்தில் நான் எத்தனை விசை கர்த்தருடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்கினேன் என்பதை வேதவசனத்தின் வெளிச்சத்திலும் பரிசுத்தாவின் உதவியிலும் நான் உணர்கிறேன். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறேன். இனி என் நிமித்தம், என் மூலம், என் குடும்பத்தின் மூலமாக ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் குலைச்சல் ஆகாது. நான் யோக்கியனாய் நடப்பேன் என்கிற தீர்மானம் எடுக்கிறவர்களும் குறைகளை உணர்ந்தவர்களும் எழும்பி அறிக்கையிடலாம். ஹல்லேலூயா. கர்த்தாவே ஆண்டவரே, ஹல்லேலூயா. Amen. Hallelujah. Jesus, 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 Jesus. Jesus, Jesus, Jesus. My God, my God, my God. ஆண்டவரே, ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள நாமத்தை கர்த்தாவே, நீர் விரும்புகிற சிநேகிக்கிற பரிசுத்தத்தை ஆண்டவரே, என்னுடைய ஊழியத்தில் எத்தனையோ பரிசுத்த குலைச்சல் உண்டாக்கி இருக்கிறேன் கர்த்தாவே. என்னுடைய ஜீவியத்தின் மூலமாய் உம்முடைய பரிசுத்தத்தை குலைச்சலாக்கி இருக்கிறேன். என்னுடைய செயல்கள் ஆண்டவரே மன்னியும் ஆண்டவரே, மன்னியும் ஆண்டவரே.
ஆமென், ஆமென், ஆமென். சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, ஒண்ணும் தப்பு கிடையாது. ஆண்டவரே, என்னுடைய வேலை ஸ்தலத்துல, என்னுடைய குடும்ப வாழ்க்கையில, என் பிள்ளைகள் மத்தியில, பிசினஸ் சென்டர்ல உம்முடைய நாமத்தை நான் பரிசுத்த குலைச்சலாக்குனது உண்மை ஆண்டவரே. ஆமென். நீங்க உட்கார்றதுக்கு முன்னால பரிசுத்த ஸ்தலத்துக்கு ஏற்ற சுத்தாங்கம் ஏதாவது ஒரு பகுதியில இந்த நொடி வரை, நான் பிறந்ததிலிருந்து இந்த நொடி வரை பரிசுத்த ஸ்தலத்துக்கு மாறாதான சுத்தாங்கம், அந்த மேன்மை அடையாத ஒரு தன்மை எதுவா இருந்தாலும், நான் அறிக்கை செஞ்சிருந்தாலும் சரி, தெரியாம போயிருந்தாலும் சரி, அறிக்கை செய்யாம இருந்தாலும், கிருபையுள்ள தேவன் மன்னிப்பீராக ஒரு ஜெபம் பண்ணிட்டு உட்காருங்க. பரிசுத்த ஸ்தலத்துக்கு ஏற்ற சுத்தாங்கம் அடையாது இருந்தாலும், தேவனே ஏதாவது மறந்து போயிருந்தாலும், நம் பிறந்தது முதல் இந்த நொடி வரை ஏதாவது ஒன்று மறைந்திருந்தாலும் தேவரீர் மன்னிப்பீராக. வாயை திறந்த ஒரு ஜெபத்தை கண்ணீரோடு பண்ணிட்டு நீங்க உட்காருங்க. உன் பகுதியில தவறு இல்லாவிட்டாலும் தவறு என்று ஒத்துக்கொள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் கல்வாரி. ஹல்லேலூயா, அதுதான் கல்வாரி அன்பு.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. உட்காரும் முன்னு சரியான ஒரு ஜெபத்தோடு உட்காருங்க. கர்த்தாவே யோக்கியமாய் நடப்பேன். நீ இனிமேல் யோக்கியமாய் நடந்தால் உன் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஒன்றும் தரையிலே விழாது இருக்கிறார். என் கம்பெனியில் நான் யோக்கிய நான் நடப்பேன். ஆமென். என் மேல் அதிகாரிகளுக்கு நான் யோக்கிய நான் நடப்பேன். என் ஊழியர்களுக்கு நான் யோக்கியமாய் நடப்பேன். என் குடும்பத்தார் உள்ள சிறியோர் பெரியோர் மத்தியிலே நான் யோக்கிய நான் நடப்பேன். சொல்லுங்க. ஆமென். சொல்லிட்டு நீங்க உட்காருங்க. கர்த்தர் ஒரு பலனை தருவார், ஒரு அபிஷேகம் நமக்கு இறங்கும். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அபிஷேகத்துக்கு ஒரு சின்ன தடை கூட இருக்க கூடாது. பின்மாறி மழை பொழிய வேண்டும். Praise thee, Jesus. Praise thee, Jesus. Hallelujah, 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 hallelujah. Amen, 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 amen. உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் அறிக்கை பண்ணும்போது உங்கள் அருகே ஒருவர் நின்று அதை கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பரிசேயனுடைய அறிக்கையா இருந்தாலும் அதை அவர் கேட்கிறார். ஆயக்காரனுடைய அறிக்கையா இருந்தாலும் அதை தேவன் கேட்கிறார். ஹல்லேலூயா. அறிக்கை முடிந்தவுடனே ஆயக்காரனை நீதிமானாய் மாற்றுகிற தேவன் இந்த அறிக்கைக்கு பின்பு ஒரு அபிஷேகத்தினால் உன்னை நீதிமானாய் மாற்றுவார், ஜெயாலியாய் மாற்றுவார். பாவத்தை எதிர்க்கத்தக்கதான வல்லமை உள்ளவனாய் மாற்றுவார், பாவத்தை ஜெயிக்கக்கூடியவனாய் மாற்றுவார். Hallelujah, hallelujah. Amen, amen, hallelujah, amen. இனிமேல் ஆவியானவருடைய நேரம். Hallelujah, hallelujah. ஆமென். பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் இப்பொழுது பலிபீடத்தை செப்பனிட்டு இருக்கிறோம். ஏன் பலிபீடத்தின் மேல் விறகுகளை அடுக்கியும் கூட வைத்திருக்கிறோம். இன்னும் ஒரு சிலர் பலிபொருளை வெட்டி துண்டாக்கி சுத்தம் பண்ணி துண்டு துண்டாக அந்த விறகின் மேல் அடுக்கியும் வைத்து விட்டீர்கள். இப்பொழுது பலிபீடத்தின் சுற்றியும் பலிபீடத்தின் மேலையும் தண்ணீரை நாம் குடங்குடமாக ஊற்றி இருக்கிறோம். இனி நடைபெற வேண்டிய ஒரே ஒரு சம்பவம், பரத்திலிருந்து அக்கினி வர வேண்டியதுதான். இந்த கடைசி கூட்டம் பரிசுத்த ஆவியினாலே புறஜாதியாராகிய பலி பரிசுத்தமாக்கப்படுகிறது. எலியாவின் தேவன் இங்கே இருப்பாரானால், எலியாவின் பலிபீடத்தில் இறங்கின அக்கினியும் இறங்க வேண்டும். Hallelujah, hallelujah. ஆமென். தயவு செய்து
பின்னால இருக்கிற வாலிபர்கள், பின்னால இருக்கிற பெற்றோர்கள், வயோதிபர்கள் யாரும் நீங்க அசதியா இருக்காதீங்க. அபிஷேகம் வந்து முன்னால இருக்கிறவங்களுக்கு மாத்திரம் தான் நீங்க நினைச்சிடக்கூடாது. இன்னைக்கு நீ கண்ணை மூடினா பரலோகத்துல கண்ணை திறக்கணும். அந்த அளவு பரிசுத்த ஆவியின் அக்கினி உன்னை பரிசுத்தமாக்கி இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. யாரு வெட்கப்படாதீங்க. கொஞ்ச நேரம் தான் நேரம். அக்கினி இறங்கிறதுக்கு ரொம்ப நேரம் தேவை கிடையாது. அக்கினி இறங்க ஒரு நொடி போதும். ஆண்டவரே, நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்று விளங்கும்படியாக உம்முடைய அக்கினியை இறக்குவீராக. Hallelujah, 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 hallelujah. Amen, amen. பிரியமானவர்களே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஒரு தகப்பனா இருந்தால் உனக்கு ஒரு அபிஷேகம் இருக்கிறது. நீ ஒரு தாயா இருந்தால் உனக்கு ஒரு அபிஷேகம் இருக்கிறது. நீ ஒரு வாலிப சகோதரன சகோதரியா இருந்தால் உனக்கு ஒரு அபிஷேகம் இருக்கிறது. நீ ஒரு ஊழியக்காரனோ ஊழியக்காரியாக இருந்தால் உனக்கு ஒரு அபிஷேகம் உண்டு. ஏன் நீங்கள் இன்றைக்கு தான் புதிதாக வந்திருக்கலாம், உங்களுக்கு ஒரு அபிஷேகம் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உரபலங்கரஹை சம்தன ஹத்தனா கராத்திரானி. Hallelujah, 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 hallelujah. Amen. Sahayna bautidadiala. Wana shava laga ria navahala mana da 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 da. Amen. அலைந்தேன் பல நாள் உமையும் அறியா மறந்து திரிந்த துரோகியை. அலைந்தேன் பல நாள் உமையும் அறியா மறந்து திரிந்த துரோகியை.
அனைத்தீர் அன்பாலே, என்னையும் அனைத்தீர் அன்பாலே, அனைத்தீர் அன்பாலே, என்னையும் அனைத்தீர் அன்பாலே. அலைந்தேன் பல நாள் உமையும் அறிய மறந்து திரிந்த துரோகியை, அலைந்தேன் பல நாள் உமையும் அறிய மறந்து திரிந்த துரோகியை, அனைத்தீர் அன்பாலே, என்னையும் அனைத்தீர் அன்பாலே. Hallelujah, hallelujah, hallelujah. Harabakarabana. Da 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 da. Amen. Amen. உன் மனதை நீ சுத்திகரிப்புக்காக திருப்பினதிலிருந்து கர்த்தர் உன்னை ஆராய்ந்து கொண்டே இருந்தார். உனக்கு ஏற்பட்ட தேவனுக்கு ஏற்ற துக்கம், உன் தோல்விகளுக்காக உனக்குள்ளே உண்டான மனஸ்தாபம், அதன் நிமித்தம் ஏற்பட்ட காயங்கள், வேதனைகள், அதற்காக நீ அழுத அழுகை, அதற்காக நீ எடுத்த தீர்மானங்கள் எல்லாம் கர்த்தர் கண்டிருக்கிறார். தேவன் காண்கிற தேவன். இப்பொழுதும் நீ அவருடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்கினதற்காக எல்லாவற்றை காட்டிலும் அதிகமாய் நீ விசனப்பட்டது கர்த்தருக்கு தெரியும். உங்களுக்கு எத்தனை பேருக்கு நிச்சயம் இருக்கிறது? நான் அறிக்கையிட்டதை என் தேவன் கேட்டார். அதை விட அடுத்த ஸ்டெப், அதை அவர் எனக்கு மன்னித்தார். எத்தனை பேருக்கு தைரியமா சொல்ல முடியும்? இன்னும் முழு மனதோடு சொல்லுங்க பார்க்கலாம். உண்மையாய் கர்த்தர் என்னை மன்னித்தார், என் தகப்பன் என்னை மன்னித்தார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வாலிபர்கள் எத்தனை பேர் சொல்றீங்க இயேசு என்னை மன்னித்தார்? வாலிபர்கள் வாலிபர்கள் எத்தனை பேர் சொல்றீங்க இயேசு என்னை மன்னித்தார், என் தேவன் என்னை மன்னித்தார், இயேசுப்பா என்னை மன்னித்தார்? ஆமென், ஆமென். ஒரு நிமிஷம், எனக்கு என்ன ஆசைன்னு சொன்னா நான் சொல்லிடுறேன். இந்த முன்னால உள்ள 40 பேர் ஆவில் நிரம்பிட்டு அதுல எல்லாரும் ஒரு திருப்தி அடைஞ்சு போறது எனக்கு விருப்பம் இல்லை. இந்த ஹால்ல லாஸ்ட்ல உட்கார்ந்துருக்காங்க பாருங்க, அங்க அக்னி வரணும். அப்படியானால் எல்லாரும் ஒரே மைண்ட்ல நம்ம போனாதான் கரெக்டா வரும். ஒரே இதுல இன்ஜினுக்கு பின்னால் நீங்க வந்தாதான் கரெக்ட் ஆகும். யாருக்காவது கைகளை கீழே போடுங்க. யாருக்காவது இன்னும் ஒரு கலக்கம், ஒரு துக்கம், ஒரு வேதனை, ஒரு குற்ற உணர்வு அப்படி யாராவது இருந்தா கை வைத்துங்க பார்க்கலாம். என்னைக்கோ செஞ்ச பாவம், என்னைக்கோ நடந்த ஒரு சம்பவம், அதை மன்னிச்சிருப்பாரா? இது கிளியர் ஆயிருக்குமா? இவங்களுக்காக இப்ப ஒரு நிமிஷம் ஜெபிக்க போறீங்க. இவங்களை கலக்கிற ஆவி இப்ப விழணும். அது தேவ சமூகத்தை அனுபவிக்க விடாம தடுக்கிற அந்த வல்லமை நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சபிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் தெரிந்து கொண்டவன் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்?
என்னை என் ஆனந்தம் என்னை என் ஆனந்தம் சொல்லக்கூடாது. என்னை என் ஆனந்தம் என்னை என் ஆனந்தம் சொல்லக்கூடாது. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரு. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரு. என்னை என் ஆனந்தம் என்னை என் ஆனந்தம் சொல்லக்கூடாது. என்னை என் ஆனந்தம் என்னை என் ஆனந்தம் சொல்லக்கூடாது. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரு. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை மன்னித்து விட்டாரு. என்னை என் ஆனந்தம் என்னை என் ஆனந்தம் சொல்லக்கூடாது. என்னை என் ஆனந்தம் என்னை என் ஆனந்தம் சொல்லக்கூடாது. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரு. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை மன்னித்து விட்டாரு. ஆமென். கர்த்தருடைய வல்லமை உன்னை தொடும் பொழுது உன்மேல் இருக்கிற கண்ணிகள் தெரிக்கிறது. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்திலே எல்லா கண்ணியும் தெரிக்கட்டும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென் ஆமென். சாத்தானை பார்த்து சொல்லு, உன்னோடு போராடின பாவத்தை பார்த்து சொல்லு, சாபத்தை பார்த்து சொல்லு, என்னை என் ஆனந்தம் என்னை என் ஆனந்தம் சொல்லக்கூடாது. என்னை என் ஆனந்தம் என்னை என் ஆனந்தம் சொல்லக்கூடாது. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரு. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை மன்னித்து விட்டாரு. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரு. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரு. ஆமென். சாத்தான் நிர்மூலமாக்கப்படுகிறான். உன்னோடு போராடின வல்லமை நியாயம் தீர்க்கப்படுகிறது. ஏகடபலக சிதிக்வரானியான Hallelujah, 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 hallelujah. Amen. Pray. Amen. Amen. நம்முடைய பாவங்களை நாம் 3 நாட்கள் 4 நாட்கள் அழுதோம், அறிக்கையிட்டோம்.
கர்த்தர் தெளிவாய் சொல்லிவிட்டார், நான் அதை மன்னித்து விட்டேன், கார்மேகத்தை போல அகற்றி விட்டேன், உன் முதுகுக்கு பின்னாக எரிந்து போட்டேன், அதை சமுத்திரத்தின் ஆழத்திலே எரிந்து விட்டேன், இனி அதை நான் நினையாமலும் இருப்பேன். நடத்தும் பொறுப்பை நான் என் பிதாவினிடத்திலிருந்து உனக்காக பெற்றுக் கொண்டிருக்கிறேன். நான் ஒருபோதும் உன்னை விட முடியாது, உன் சுய இஷ்டத்திற்கு உன்னை அனுமதிக்க முடியாது. என் பிதாவின் சந்நிதியில் கொண்டு போய் சேர்க்கும் வரை என் கை உன்மேல் பாரமாகவே இருக்கும். உன் பலன் குறையும் பொழுதெல்லாம் என் பலனை நான் உனக்கு தருவேன். உன் கிருபை வீணாக்கப்படும் பொழுதெல்லாம் என் கிருபையை நான் உனக்கு மறுபடி நிறைவாய் தருவேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை விட்டு விலகவே முடியாது. என் கரம் உன்னோடு இருப்பதை நான் வெளிப்படுத்த போகிற நாட்கள் வந்துவிட்டது. என் கரம் உன்னோடு இருப்பதை சத்துரு காணும் நாட்கள் வந்துவிட்டது. என் கரம் உன்னோடு இருப்பதை உன் குடும்பம் காணும் நேரம் வந்துவிட்டது. என் கரம் உன்னோடு இருப்பதை உன் ஊழியத்திலே காணக்கூடிய காலம் வந்துவிட்டது. கர்த்தர் நம்முடைய மத்தியில் கடந்து வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் வீற்றிருக்கக்கூடிய நேரம், ஹல்லேலூயா, அவர் ஆளுகை செய்கிற நேரம். கர்த்தர் நம்முடைய மத்தியில் ராஜரீகம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவருடைய வெளிச்சம் நம்முடைய மத்தியில் ஒளி வீசிக் கொண்டிருக்கிறது. யாக்கரா பங்கரா பம்துடா பலாம் துடா பானியா துடா. Karaban Haisana. Hallelujah.
Hallelujah. Hallelujah. Hallelujah. Hallelujah. Hallelujah. Amen. உன்னை என்னுடைய கையிலிருந்து எந்த வல்லமையும் பறித்து கொள்ள முடியாது. நான் கர்த்தர், நான் மாறாதவர், அகிலாண்டிகள் நிர்மலமாகுவதில்லை. இதோ நீ ஆவியின் கண்களால பார்ப்பாயாக. உலக மண்பாய் நின்று கொண்டிருந்த பெலிஸ்திய வல்லமை நான் மேற்கொண்டு இருக்கிறேன். அன்றைக்கு பெலிஸ்தியன் தாவீதை அசட்டை பண்ணினான். என்னுடைய ஜனமே, உன்னை கூட எத்தனையோ வல்லமை அசட்டை பண்ணினது, எத்தனையோ மனுஷர் உன்னை அசட்டை பண்ணினார்கள். ஆனால் நீ கலங்காதே, உனக்குள் என்னுடைய அபிஷேகம் இருக்கிறது. நான் உன்னை ஜெயாலியா நடத்துவேன். ஹல்லேலூயா. ஜெயாலியா நடத்துவேன். எல்லா சூழ்நிலையிலும் நீ என்னை மாத்திரம் நோக்கி பார், என்னை மாத்திரம் நோக்கி பார். நான் உன்னை என் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன். நானே உன்னை இனிமேல பாதுகாப்பேன். உன்னை சிங்காசனத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடாதும் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். அவர் சமூகம் என் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே, ஆனந்தம் பேரானந்தமே. அவர் சமூகம் என் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே, ஆனந்தம் பேரானந்தமே.
ஆமென். அவருடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தம். அதாவது நான் போனேன் கொஞ்சம் ஆவில் நிரம்பின அல்லேலூயா அப்படிலாம் இல்லை. அந்த இதை வந்து வர்ணிக்க முடியாது. நம்ம கூட்டத்தை முடிக்கலாம். எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இருக்கு? அவர் சமூகம் என்னுடைய சந்தோஷம். என் பாத்திரம் நிரம்பி 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 அவர் சமூகம் என் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுறே ஆனந்தம் பேரானந்தமே. அவர் சமூகம் என் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுறே ஆனந்தம் பேரானந்தமே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தரை மட்டுமாய் நடத்தினார், அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாவற்றை காட்டிலும் சுத்தியிருப்பு தான் மிகவும் முக்கியமானது. சுத்தியிருப்பு சரியாக இருந்தால் எல்லா குடும்பமும் சரியாக இருக்கும், ஊழியம் சரியாக இருக்கும், சபை நன்றாக இருக்கும். கர்த்தர் கிருபையா இந்த வருஷத்தின் கடைசியில் கொண்டு வந்தது மாத்திரமல்ல, நம்மை சுத்திகரித்தார், அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நாளை இரவு 9:45 கூட்டம் தொடங்கும். அந்த பழைய வருட ஆராதனை, புதிய வருட ஆராதனை, கர்த்தருடைய பந்தி எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்பெடுக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். விசேஷமாக ஜனங்களுடைய பிரயாணங்கள் போக்குல வரத்திலும் கர்த்தருடைய காவல் இருக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கிளைமேட்டை கர்த்தர் அனுகூலமாக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவ சமூகத்தை உணர எல்லாருக்கும் ஒரு பாக்கியத்தை தர முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் இறங்கி வந்து புதிய இடத்துக்குள்ளே நம்மை வழிநடத்த முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே சுவாமி, கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மாலை வேளையில கூட ஆண்டவரே, இந்த கடைசி சுத்திகரிப்பு போட்டதிலே நீர் எங்களை கொண்டு வந்தபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வந்த நேரம் முதல் இதுவரைக்கும் எங்களுடைய ஜீவியத்தை கர்த்தாவே ஆராய்ந்து பார்க்கவும் ஆண்டவரே, எங்களுடைய ஜீவியத்தில் என்னென்ன காரியங்களை நாங்கள் பரிசுத்த குலைச்சல் ஆக்கி இருக்கிறோம் என்பதை கர்த்தர் திட்டத்திலும் எங்களுக்கு வெளிப்படுத்தினபடியானால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இனிமேற்பட்ட கர்த்தாவே அப்படிப்பட்ட ஜீவிதங்கள் எங்களுக்குள்ள கடந்து வராதபடி அதற்கேற்ற ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்தபடியானால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்களை மன்னித்தேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களை தைரியப்படுத்தினபடினால, உறுதிப்படுத்தினபடினால நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தாவே, நீர் எங்களோடு இதுவரைக்கும் எங்களோடு பேசிக்கொண்டே இருந்தீர் சுவாமி. ஆண்டவரே கர்த்தாவே, இனிமேல் கர்த்தாவே அந்த பழைய ஜீவிதங்கள், அந்த பழைய மனுஷனுடைய ஆவிகள் ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாய் மறுபடியும் கிரியை செய்யாதபடி எல்லா வல்லமைகளை கர்த்தர் அழித்திருக்கிறபடினால, நிர்மலமாக்கி இருக்கிறபடினால நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, எல்லா சூழ்நிலை நாங்கள் உண்மை மாத்திரம் நோக்கி பார்க்க கர்த்தர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உண்மையாவே எங்களால் ஜெயிக்க முடியாது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும் என்று கர்த்தர் எங்களோட பேசினீரே கர்த்தாவே. ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்த அபிஷேகத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த அபிஷேகத்தோடு நாங்கள் தொடர்ச்சியாய் கர்த்தாவே இந்த பூமியில ஒன்று வேண்டாம் சாமி, நேசருடைய மார்பிலே நாங்கள் சார்ந்து கொண்டு நாங்கள் ஜீவிக்க, ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜீவிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, தொடர்ச்சியாய் வந்த ஜனங்களோடு கர்த்தர் ஆசீர்வதியும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். நாளைக்கு பழைய புதிய ஒரு ஆராதனை கர்த்தர் பொறுப்படும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ச்சியாய் ராக்காலங்களுக்கு கூட கர்த்தாவே கர்த்தரோடு நெருங்க, கர்த்தருடைய சத்தத்தை கேட்க உதவி செய்யும். உம்முடைய சமூகம் தொடர்ச்சியாய் காணப்படட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரும் சகல பரிசுத்தவான்களுடன் கர்த்தராகிய இயேசு மகிமையிலே வெளிப்படும் மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.